வணக்கம் நண்பர்களே. மிகவும் சூடாக இடம்பெற்ற உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் நிறைவுக்கு வந்து வாக்கு எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. பெரும்பாலான முடிவுகள் இன்னும் வந்து சேரவில்லை. இருந்தாலும் இந்த தேர்தல் முடிவுகள் எங்கு நோக்கி போகின்றது என்பதை எம்மால் ஓரளவுக்கு கணிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில இந்த தேர்தல் சம்பந்தமான உரையாடலுக்காக எம்மோடு இணைந்து கொள்கின்றார்கள் உங்களுக்கு மிகவும் அறிமுகமான மூத்த ஆய்வாளர் வி சிவலிங்கம் அவர்கள். அவர்களோடு தமிழீழ விடுதலை இயக்கத்தின் லண்டன் பிரதிநிதி சாம் சம்பந்தன் அவர்களும் எங்களோடு இணைந்து கொள்கின்றார்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம் ஜெயபாலன். வணக்கம் சிவலிங்கம். வணக்கம். நான் நினைக்கிறேன் இந்த முதலாவது விஷயத்தை, இந்த தேர்தல் முடிவுகள் நீங்கள் எதிர்பார்த்ததா இதுல இருந்து நாங்க இதை துவங்கலாம் நினைக்கிறேன். சிவலிங்கம், நீங்க சொல்லுங்க, இந்த தேர்தல் முடிவுகளை நீங்கள் எப்படி பாக்குறீங்க? நீங்கள் எதிர்பார்த்த இந்த தேர்தல் முடிவுகளா? ஆமா ஆமா, ஓரளவுக்கு இவ்வாறான முடிவுகள் வருமென்றது எதிர்பார்த்ததுதான். அதே நேரத்தில் ஏன் அவ்வாறான எதிர்பார்ப்பு என்றால், அந்த தேர்தலின் இறுதி காலகட்டங்கள்ல மிக மோசமான சிங்கள இனவாதத்தை தமிழ் அரசியல் சக்திகள் பேச தொடங்கி இருக்கின்றன. உதாரணமாக ஆட்சியும் அப்புவும் ஆண்ட மாநகர சபையிலே அப்பு ஆமை குடியிருக்கையிலும் இந்த அளவுக்கு கேவலமான அரசியல் வந்திருக்கின்றால் எங்கே நாங்கள் போறோம், தமிழ் மக்களை எங்கே இழுத்து கொண்டு போறோம் என்ற பல கேள்விகள் இருந்த நிலையில தான் இந்த தேர்தல் முடிவுகளையும் பார்க்க வேண்டி இருக்குது. இதுல நாங்கள் இனி உண்மையாக இந்த தேர்தலில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் விவாதிக்கப்பட்டன, இந்த விவாதத்திலே எப்படியான கூட்டணிகள் அமைஞ்சன, உண்மையில இவைகள் அந்த உள்ளூராட்சி சபைகளுடைய அபிவிருத்தியை பற்றி காய்ச்சினமோ அல்லது அரசியல் காய்ச்சினமோ, இப்படிகள் எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா நாங்கள் எதிர்பார்த்தது போல இந்த மிகவும் கீழ்த்தரமான தமிழ் தேசியவாதம் ஏற்றபடி தனக்குரிய இடத்தை எடுத்திருக்கிறது. ஆனால் இதுல வியக்கத்தக்கது என்னென்ன, எந்த விதமான கட்சி கட்டுமானங்களோ அல்லது தலைமைத்துவங்களோ அல்லது ஆண்டு காலமாக தமிழ் மக்கள்ல இந்த தமிழ் மக்கள் மத்தியில நிலவிய அரசியல் கட்சியாகவோ இல்லாத தேசிய மக்கள் சக்தி தமிழ் இலங்கை முழுவதும் பிரதான முக்கிய சக்தியாக மாற்றமடைஞ்சிருக்கிறது. தமிழ் பிரதேசங்கள்ல மிக முக்கியமான எதிரணியாகவும் அமைஞ்சிருக்கிறது. அதைத்தான் நினைக்கிறேன். பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திராவும் தனது முகநூலில் பதிவிட்டுள்ளார். அதுக்கு போறதுக்கு முதல் சாம், நீங்கள் சொல்லுங்கள், தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய பிரதிநிதியாகவும் தமிழ் ஜனநாயக தேசிய முன்னணியின் பிரதிநிதியாகவும் நீங்கள் எதிர்பார்த்த முடிவுதான் கிடைச்சிருக்கா அல்லது நீங்கள் இதுல இருந்து வேறுபட்ட முடிவுகளை எதிர்பார்ப்பீங்க? இல்ல, எங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் ஒரு ஐக்கியமா முதல் நாங்கள் அந்த 9 கட்சிகள் அந்த ஆரம்பத்துல கதைச்சு அந்த அந்த இதுக்குத்தான் நாங்கள் போக வலிக்கிட்டது. பிறகு அதுக்கு மணிவண்ணன் தரப்பு, தமிழ் தேசிய கட்சி ஸ்ரீகாந்தான சிவாஜி தரப்புகள், அங்கரணேசன் தரப்புகள் வெளியே மற்றது இந்த ஜனநாயக புதிய இந்த தமிழரசு கட்சியின் இந்த வெளியேறின குரூப்புகள் எல்லாம் போன உடனே அப்ப எங்களுக்கு தெரியும் அது இனி சிதைய போகுது, ஆக்கள் கட்சிகள் பிளவுபட்டால் இதுகள் சிதையும் உண்டு. ஆனா எங்களுக்கு தெரியும் நிச்சயமா இது உள்ளூராட்சி தேர்தல் என்றபடியால் அது தமிழ் தரப்புத்தான் வரும்ன்றது. ஏற்கனவே நான் உங்களுக்கு முதல் பேட்டியிலே சொன்னேன், இபிடிபி இந்த முறை ஒரு பலத்தை பின்னடைவை சந்திக்கும் உண்டு. அது நான் என்பிபியே சில வேளையில இதை விட கூட எதிர்பார்த்தேன் நான் என்பிபிக்கு. ஏன்னா இபிடிபின் வாக்குகள் வந்து கூட என்பிபி பக்கம் தான், இபிடிபி மெம்பர்ஸ் வந்து கூட என்பிபியில போய் கேட்டவ. அப்ப நான் நினைச்சேன் இதை விட கூட பெர்ஃபார்மன்ஸை பண்ணலாமான்னு நான் எதிர்பார்த்தேன் நான் யாழ் மாநகர சபையை பொறுத்தளவுல. ஆனா அந்த எதிர்பார்த்த அளவுக்கு மாநகர சபையில சரியான பின்னடைவு, என்பிபியை பொறுத்தளவுல பெரிய பின்னடைவு. நினைக்கிறேன் அந்த மாநகர சபையை பொறுத்த வரைக்கும் தமிழரசு கட்சி இந்த போனஸ் ஆசனங்கள் எல்லாம் சேர்ந்து தமிழரசு கட்சி 13 ஆசனங்கள், சைக்கிள் நினைக்கிறேன் 11 ஆசனங்கள், தேசிய மக்கள் சக்தி 10 ஆசனங்களை பெற்றிருக்கு. இப்ப இல்ல, நான் பார்க்கல
வட்டாரத்துல அவ 4 சங்கு 4. என்னால் அவர்களுக்கான அந்த போனஸ் ஆசனங்கள் கூடுதலாக கிடைச்சிருக்குது. அந்த அந்த இப்ப இப்ப தேர்தல் முடிஞ்சு இப்படி ஒரு யாருமே தனித்து ஆட்சி அமைக்க முடியாத சூழலை நாங்கள் பார்க்கிறோம். ஆமா. அப்ப இந்த சூழல்ல எப்படியான கூட்டு உருவாகும் என்று நீங்க நினைக்கிறீங்க? இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பும் மன்னிக்கணும் தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய முன்னணியும் இணைந்து கூட்டமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அது கொஞ்சம் குறைவு. ஆனால் இதுல நான் நினைக்கிறேன் ஒரு தீர்மானிக்கிற சக்திய சங்கு கூட்டணி இருக்கும். ஏனென்றால் சில இடங்கள்ல இப்ப கிழக்கு மாகாண திருகோணமலை எடுத்தீங்கன்னா, திருகோணமலையில தமிழிசை கட்சிக்கு அடுத்ததா சங்கு கூட்டணி எடுத்திருக்கபடியால் திருகோணமலையில ஆட்சி அமைக்கிறதுக்கு நாங்கள் அவர்களுக்கு ஆதரவை வழங்கலாம். மற்றபடி இப்ப சாவச்சேரி, யாழ் மாநகர சபை, பருத்துறை, இந்த யாழ்ப்பாணம் மற்ற இடங்கள்ல அது இனித்தான் தெரியும். இந்த தேசிய பட்டியல் வந்தவுடனே தெரியும். இப்ப ஒரு கட்சி ஆதரவோட அந்த அமைக்கலாமா? இப்ப யாழ் மாநகர பொறுத்தளவில் நான் நினைக்கிறேன், ஏன்னா எங்கட சங்க கூட்டணி 4 ஆசனத்தை எடுத்திருக்குது வட்டாரத்துல. அப்ப இனி போனஸ்ல எவ்வளவு வருதோ தெரியல. அப்ப அதை பொறுத்துத்தான் அந்த ஏதாவது ஒரு 2 கட்சியோட சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம் என்றால் அது எங்களுக்கும் இங்க சில இடங்கள்ல இப்ப நாங்கள் இப்படித்தான் பார்ப்போம். இதுல யாருக்கு அந்த அதிகூடின இது இருக்குதோ அந்த அவைகளோட போறதாவது இனித்தான் அந்த பேச்சுவார்த்தைகள் இனித்தான இடம்பெறும். ஆனா தமிழ் தேசிய கட்சிகளோட எங்களுடைய ஆதரவு இருக்கும். ஆனால் அது தமிழிசை கட்சியோ அல்லது தமிழ் தேசிய முன்னணியாவே இப்ப தமிழ் தேசிய பேரவை என்ற இதெல்லாம் இப்ப இந்த முறை களமிறங்கினு நினைக்கிறேன். மற்றபடி பல்லோட்டுத்துறையில நாங்களும் விக்னேஸ்வரன் அணியும் அதுல போட்டி போட இல்லை. அதுல 7 ஆசனத்தை ஏற்கனவே சிவாஜி அண்ணன் தரப்பு ஒன்றிருக்குது வட்டாரத்துல. ஆனா அவர்களுக்கு இன்னும் ஒரே ஒரு ஆசனம் தான் நாங்க தேவை ஆட்சி அமைக்கிறதுக்கு. அப்ப அநேகமா எல்லாம் அந்த வடக்கு கிழக்கு எல்லாம் தமிழர் பெரும்பான்மையான பிரதேசங்கள் எல்லாம் இந்த முறை தமிழ் தரப்பு தான் ஆட்சி அமைக்கும். சொல்லுங்க, இந்த தேர்தல் முடிவுகள் தமிழரசு கட்சிக்குள்ள எப்படியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட இந்த தேர்தலுடைய வெற்றி தேர்தல் பிரச்சாரங்கள் ஒன்று தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக இருந்தது, அடுத்தது சுமந்திரன் தலைமையிலான தமிழரசு கட்சிக்கு எதிராக இருந்தது. இப்ப இந்த தமிழரசு கட்சியும் ஒரு கணிசமான வாக்குகளை பெற்றிருக்கு. நான் நினைக்கிறேன் வடக்கு கிழக்குல ஒரு பெரிய கட்சியாகத்தான் அது இருக்குது. இப்ப இது எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க மற்ற தரப்புக்கு? இது உண்மையில ஒரு முக்கியமான கேள்வி. ஏனென்றா தமிழரசு கட்சி பெரும்பான்மை பலத்தை வச்சிருந்தாலும் அறுதி பெரும்பான்மை எடுக்கிறதுக்கு மற்ற கட்சிகளின் ஆதரவு தேவையாயிருக்கு. இந்த நிலைமையில உதாரணமாக டிடிஎன்ஏ அல்லது காங்கிரஸ் போன்ற கட்சிகளை எடுத்து பார்த்தா இவையில் ஆரம்பத்தில தேர்தல் காலங்கள்ல என்ன சொன்னவை என்றா தேர்தலுக்கு பிறகு நாங்கள் கூட்டை பற்றி பேசுவோம். இப்ப சமீப காலமாக ஒரு பிரச்சனை நடந்து வந்தது நீங்கள் அறிவியல். கஜேந்திரகுமார் தலைமையிலான தமிழ் மக்கள் தேசிய முன்னணி சுமந்திரனை தனிமைப்படுத்தி அவரை தோற்கடிக்கிறதுக்கான பல்வேறு சூழ்ச்சிகள்ல அது இருந்த நேரத்திலையும் மற்றவியலோடையும் உறவுகளை வச்சு இந்த தேர்தலை நடத்தி இருக்கு. இருந்த போதிலையும் அவைகள் தனித்தனியா கேட்டிருக்கிறேன். இப்ப சபையில பெரும்பான்மையை எடுக்கிறதுக்கு யாரோட கூட்டு வைக்கலாம் என்றால் நான் நினைக்கிறேன் சாம் சொன்னது போல ஜனநாயக தமிழர் கூட்டமைப்போட தான் கூடுதலான இணைவு இருக்கலாம். ஏனென்றா சிவஞானம் அவர்கள் இறுதி நேரம் வரையும் முயற்சி எடுத்திருக்கிறார். இனி தேர்தல் முடிவுகளும் சாதகமாக வந்திருக்கு. மற்றது இப்ப தமிழ் காங்கிரஸ் ஒரு முக்கியமான எதிரணியாக தமிழ் அரசியல்ல வர பார்க்குது. என்பிபியும் ஒரு பிரதான பிரச்சனையா இருக்கு. இது எல்லாத்தையும் தடுக்கிறதா இருந்தா தமிழரசு கட்சி தமிழ் பிரதேசங்கள்ல பலமான ஒரு அணியாக இருக்கணும்டா மீளவும் இந்த ஜனநாயக தேசிய முன்னணியோட கூட்டமைக்கிறது தான் வாய்ப்பாக இருக்கும். அதுதான் ஒரு சாதகமான ஒரு நிலையாயும் இருக்குது.
இப்ப சாம் என்னென்றால் இப்ப வடக்கு கிழக்குல மிக முக்கியமான 2 சபைகள். ஒன்று யாழ் மாநகர சபை, அடுத்தது திருவோணமலை நகர சபை. 2லயும் வந்து தமிழ் அரசு கட்சியும் கூடுதலான வாக்கள் எடுத்துக்க, அதோட நீங்களும் இருக்கிறீங்க. இந்த 2 சபையிலையும் நீங்கள் இணைகிறதுக்கான வாய்ப்பு தான் கூடுதலாக. திருவோணமலை நான் நினைக்கிறேன். திருவோணமலை இப்ப மாநகர சபை, வவுனியாவும் இப்ப மாநகர சபை. நினைக்கிறேன் இது 2ம் இப்ப மாநகர சபை திறமையோத்தப்பட்டு. மற்றபடி இப்ப சிவலிங்கம் சொன்னதுல நான் சில முரண்பாடு என்னென்றால், நாங்கள் இதைத்தான் தமிழிசை கட்சிக்கு கடந்த முறை உள்ளூராட்சி தேர்தல் மூட்டமும் சொன்னாங்க. இப்ப இந்த சுமந்திரன் சொன்ன ஃபார்முலா என்னென்றால், தனித்தனியே கேட்போம், பிறகு ஜாயின் பண்ணுவோம். அது இன்றைய பலனை தான் தமிழிசை கட்சி உணர்ந்திருக்கு. இதை நாங்கள் சொன்னாங்க, இப்படி தனித்தனியே கேட்டால் ஆட்சி அமைக்க இயலாது, தொங்கு இதெல்லாம் வரும். நாங்கள் ஒன்றுடைஞ்சு கேட்கணும் என்றதெல்லாம் இந்த எங்களுக்கும் டிஎன்ஏல இருந்து நாங்கள் பிறகு இந்த ஜனநாயக தேசிய கூட்டணியை உருவாக்க வேண்டி வந்தது. இன்றைக்கு அதை ப்ரூவ் பண்ணிருக்கு இந்த எலெக்ஷன். அவர்களுக்கு வேண்டிய அந்த அந்த ஃபார்முலாவை பிழை என்று ப்ரூவ் பண்ணப்பட்டு இதைத்தான் நாங்கள் கிளிநொச்சியில தான் அவைக்கு சக்சஸ். அந்த கிளிநொச்சியில சக்சஸை ஒழிய மற்றபடி நாங்கள் இதைத்தான் சுமந்திரன் தரப்புக்கு அந்த நேரம் சொன்னாங்க. நாங்கள் டிஎன்ஏ உண்டாக்கப்போம். இப்படி புரிஞ்சு அவர் சொன்னவன் இந்த இந்த இது 60-40 இந்த விசார தேர்தல், இந்த முறை, இந்த லோக்கல் எலெக்ஷன் இதுல தமிழிசை கட்சிக்கு ஒரு பெரிய வெற்றியாண்டா நான் கிளிநொச்சி மாவட்டத்தை தான் சொல்றேன். கிளிநொச்சி மாவட்டம் நான் நினைக்கிறேன் இப்ப எனக்கு கிடைச்சதின்படி தனிச்சு இது தவையா இல்லாமல் அவர் ஆட்சி அமைக்கலாம் போலாம் கிடக்கு கிளிநொச்சியில இருக்கிற சபைகள்ல. ஆனா மற்ற இடங்கள் ஒன்றிலும் தமிழிசை கட்சியால தனிச்சு ஆட்சி அமைக்கலாம். அப்ப இதுக்குத்தான் நாங்கள் சொன்னாங்க, நாங்கள் உண்டா பிறகு இதுக்குதான் நான் இப்ப எங்களை பொறுத்தவரை நாங்கள் செலவை பொறுத்தவரை நாங்கள் ஐக்கியமா இல்ல. கஜேந்திரகுமார் அணியோட கதைச்சது, தமிழிசை கட்சி எல்லாரோட கதைச்சது. அந்த ஒற்றுமை எங்களுக்கு பாராளுமன்ற தேர்தலையும் சரி வர இல்லை. பிறகு இந்த உள்ளூராட்சி தேர்தல் மூட்டமும் ஓமண்டு வந்து பிறகு அந்த அது புலம்பப்பட்டுட்டுது. ஆனா எங்களை பொறுத்தளவில் இது ஒரு நல்ல பாடம். இனி மாகாண சபையிலேயாவது இந்த தமிழ் கட்சிகள் ஒரு அணியா வரவேணும்ன்றதுல நாங்கள் தொடர்ச்சியான அந்த முயற்சியை நாங்கள் எடுப்போம். இதுல எங்களை பொறுத்தளவுல இவர எக்ஸ் ஓரம் கட்டணுமோ ஒய் ஓரம் கட்டணுமோ இதண்டு இல்ல. எங்களை பொறுத்தளவுல ஐக்கியமா நாங்கள் நீங்கள் இப்ப கஜேந்திரகுமார் ஒரு அழைப்பு விடுத்திருந்த போது அந்த அழைப்புல போய் கலந்து கொண்டு 2-3 சந்திப்புகளையும் மேற்கொண்டது தமிழீழ விடுதலை இயக்கமும் தமிழரசு கட்சியில ஸ்ரீதரனும். ஆனால் கடைசி நேரத்துல நீங்கள் அவரோட சேரையில தானே ஏன் நீங்கள் அது அந்த அவர் வந்து கதைச்சது அரசியல் தீர்வு அங்க பார்லிமெண்ட்ல அந்த சம்பந்தமா தான் கதைக்கப்பட்டது. அரசியல் தீர்வு சம்பந்தமா நாங்கள் ஒரு எல்லாரும் தமிழ் பேசும் தரப்புகள் ஒரு கோரிக்கை வைக்கணும். அது எலெக்ஷன் கூட்டணிக்காக கதைக்கப்படும். அவர் கூப்பிட்ட அந்த நேரம் ஒரு அரசியல் தீர்வுண்ட வைக்க போற அனுரான்ற ஒரு கதை பார்லிமெண்ட்ல கதைக்க அவர் எல்லாரையும் கூப்பிட்டா நாங்கள் தனித்தனியா ஒரு தீர்வு வைக்காமல் நாங்கள் எல்லாரும் அப்ப அதுக்கு நாங்கள் இணங்கினாங்க. நாங்கள் அப்ப தமிழ் பேரவை தமிழ் பேரவையா அவர் அதை வச்சுதான் கதைச்சோம். தமிழ் பேரவையால வைக்கப்பட்ட தீர்வை வச்சு கதைப்போம். அதுல நாங்கள் இப்ப எங்களை பொறுத்தவரை நாங்கள் இன்றைக்கும் இருக்கிறோம். ஓகே, அந்த அரசியல் தீர்வுன்றது 6 மாசம் பெறலாம். எங்களை பொறுத்தவரையில முதல் வந்து இந்த மாகாண சபை அரசியல் சாசனத்துல இருக்குது. அதை நாங்கள் ஆரம்ப புள்ளிய அக்செப்ட் பண்றோம். அதை இந்த அரசு அமல்படுத்தணும். ஏனென்றால் இப்ப அரசியல் தீர்வு ஒன்று இங்க பார்லிமெண்ட்ல டிபேட் பண்ணி அது 6 மாசம் 1 வருஷம் போய் அப்புறம் பார்லிமெண்ட்டுக்குள்ள 2/3 வந்து அப்புறம் அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட் அதை அக்செப்ட் பண்ணி அப்புறம் அது இது போறதுன்றது அது அப்புறம் அங்க நாளைக்கு புத்தகங்கள் இருந்தால் அது கிழிச்செறியப்படும். அப்ப அதெல்லாம் நாங்கள் கூறியா இருக்கிறோம் என்றால் இது இப்படியே இல்லாம போயிடும். மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றதுல நாங்கள் ஆணித்தரமா இருக்கிறோம். இல்ல அது அது நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது, பெரும்பாலும் இருக்குது. ஆனால் இப்ப என்ன கேள்வி என்றால் இப்ப இந்த தேர்தல் உள்ளூராட்சி தேர்தலுக்கு முதலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஒரு அழைப்பு விடுத்திருந்தார். சில கட்சிகள் அவரோட போய் இணைஞ்சிருந்தது. நீங்களே அந்த இணைப்புல எங்களை பொறுத்தவரை நாங்கள் அந்த டிஎன்ஏலேயே பதிவு செய்யப்பட என்றால் இவர்கள் போய் அவர் சொன்ன கஜேந்திரகுமார்ட்ட பேட்டிய எந்தவித நிபந்தனையும் உண்டு. எங்களை பொறுத்தளவில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் என்ற இதெல்லாம் இவையெல்லாம் போய் இணைஞ்சிருக்கிறோம். இதுதானே இப்ப டிஎன்ஏ என்ற இதுல நாங்கள் இந்த 14 வருஷமா தமிழிசை கட்சியை தானே வளர்த்தினாங்க. அப்ப அந்த ஒரு கட்சி ஒரு சின்னமண்ட ஒரு முடிவு தான் அந்த தமிழிசை கட்சியில இருக்கிற இந்த ஸ்ரீதரன் வெர்சஸ் இந்த சுமந்திரன் இதுகள் பிரச்சனையே என்னென்றால் அங்கே ஒரு கூட்டு முடிவுகள் இல்லை. இதுதான் அந்த தொடர்ச்சியா பிழைக்குது. அப்ப இதைத்தான் நாங்க டிஎன்ஏல இருக்கேன். அந்த நேரம் சமந்தரையாவும் சுமந்திரன் எடுத்த முடிவுகள்லாம் யுஎன்னுக்கும் எம்பசிகளுக்கும் சொல்லப்படும். நாங்கள் போய் எம்பசியை சந்திக்க எங்களுக்கு தெரியுது இங்க எங்கட கருத்துக்கள் அங்க செவிமடுக்கப்பட இல்லையா. அப்ப எங்களை பொறுத்தளவு நாங்கள் இந்த டிடிஎன்ஏல நாங்கள் இதுக்காகத்தான் நாங்கள் அந்த
ஒரு சபை ஒவ்வொரு கட்சியில இருந்தும் 2 பேர் கொண்ட ஒரு எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி அமைச்சு ஒரு பொது சின்னம். இது வந்து சங்கு. இப்ப சங்கில இருந்து நாங்க டெலோ வெளியேறினா சங்கு சின்னத்தை நாங்கள் கொண்டு போயிடலாம். அது டெலோண்ட வெளிச்ச விட்டோட நாங்கள் வெளியில போகலாம். அது மாதிரி இபிஆர்ல யாரு போறோம். அப்ப எங்களை பொறுத்தளவுல நாங்கள் ஒற்றுமைக்கு ரெடி. ஆனால் ஒரு பொது சின்னத்துல அந்த கூட்டு முடிவுகள் மெஜாரிட்டி இப்ப நாங்கள் 5 கட்சி இருந்தோம்னா 3 கட்சியின் அந்த 2 பேர் ஒவ்வொரு ஈக்குவலா தான் அந்த எக்ஸிகியூட்டிவ் இப்ப கமிட்டி. இப்ப இதுக்கு பிறகு இந்த தேர்தலுக்கு பிறகோ அல்லது மாகாண சபை தேர்தலுக்கு முதலோ நீங்கள் இன்னொரு கூட்டமைப்பை உருவாக்குறேன்னா இப்ப டிடிஎன்ஏயும் தேசிய மக்கள் முன்னணியும் இணைந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்குறேன்னா அது இன்னொரு புது சின்னத்துக்கு இல்லையா நீங்கள் போவீங்க? இல்ல அது தமிழரசு கட்சியோட நீங்க இணைகிறதா வீட்டு சின்னத்துக்குள்ள போக மாட்டீங்களா? இல்ல வீட்டு சின்னத்தை கொமன் சின்னமாக்கினா சரி. அதாவது தமிழிசை கட்சி வச்சிருக்கீங்களா? அதே கொமன் சின்னமா தமிழிசை கட்சி வேணும்னா நீ சங்கரியோட கட்சியோடைய உதயசூரியன் சின்னத்தை தமிழிசை கட்சி தண்ட சின்னமா மாத்தலாம். மாத்தி போட்டு வீட்டு சின்னத்தை கொமன் சின்னமா கொண்டு வந்தால் அதுல எங்களுக்கு ஆட்சேபம் இல்லை. இந்த கேள்வியை நான் சிறுகம் வைக்கிறேன். தமிழரசு கட்சி வந்து இந்த மற்ற கட்சிகள் வெளியேறி போனா பிறகும் தொடர்ச்சியாக ஒரு பெரிய கட்சியாகவே இருக்குது. அவர்கள் தங்களுடைய கட்சியின் சின்னத்தையோ அல்லது அந்த பெயரையோ இன்னொன்றுக்காக விட்டு கொடுப்பார்கள் என்று நீங்க நினைக்கிறீங்களா? இன்னைக்கு ஸ்ரீதரன் தமிழரசு கட்சியில தொங்கிக் கொண்டு இருக்கிறதே அந்த காரணத்துக்காக மட்டும்தானே. ஆனா நாங்கள் இந்த உள்ளூராட்சி தேர்தல அரசியலை வச்சுக்கொண்டு பார்க்கலாதுன்னு நினைக்கிறேன். ஏனென்றால் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிட்டவர்கள் கீழ்மட்டத்தில் உள்ளவைகள், அவைகளுடைய தனிப்பட்ட செல்வாக்குகள், இப்படி கன பிரச்சனைகள் தான் இந்த தேர்தலில் யார் வெல்றது தோக்குறதுல தீர்மானிச்சிருக்கு. இது அரசியலுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண இயலாது. அதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும்னு நினைக்கிறேன். ஏனென்றா இவைகள் தமிழரசு கட்சியோ மற்ற கட்சிகளோ தமிழ் மக்கள் மத்தியில செல்வாக்கு இழந்து வார நிலையில இந்த உள்ளூராட்சி தேர்தலையும் அரசியலாக்கித்தான் அவைகள் அந்த வெற்றியை காண்றதுக்கான முயற்சியில ஈடுபட்டிருக்கிறேன். இப்ப உங்களுடைய கேள்வி வந்து இவர்கள் இந்த கூட்டணியை வச்சிருப்பார்கள் என்று கேட்டால் இது தலையல் கூடி செய்ய வேண்டிய மாதிரி இல்லை. இது அடிப்படையில கொள்கை அடிப்படையில பாரிய வேறுபாடு இருக்குது. அதாவது தமிழ் காங்கிரஸோ தமிழ் மக்கள் தேசிய முன்னணி என்று சொல்றவர்களோ அல்லது ஜனநாயக தேசிய மக்கள் கூட்டமைப்பு என்று சொல்றவையோ அல்லது தமிழரசு கட்சியோ இவர்களுக்குள்ள ஒரு அரசியல் உடன்பாடு இன்னும் வரையில்லை. எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் இவர்கள் தனித்தனியத்தான் போட்டி போடின. இவர்கள் ஐக்கியத்துக்கு வாரது என்றால் தலையல் ஐக்கியம் வரையிலாது ஒரு பொது கொள்கைக்கு வர வேணும். இப்ப சாம் சொல்ற மாதிரி வீட்டு சின்னத்தையோ சங்கு சின்னத்தையோ பங்கு போடுறதால தமிழ் மக்கள் வாக்களிக்க போற இல்லை. இந்த தேர்தல் தெளிவா சொல்லுது, தேசிய மக்கள் சக்தி தான் ஒரு 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 தீர்மானகரமான சக்தியாக இருந்திருக்கு. ஏனென்றால் இந்த பிளவுகள் எல்லாத்தையும் இல்லாம செய்து இவர்கள் எல்லாரையும் உள்ளது கொண்டு வந்திருக்கிறது எந்த கட்சி? தேசிய மக்கள் சக்தி தான். ஏனென்றால் இவர்களுக்கு தேசிய மக்கள் சக்தியை தோற்கடிக்க வேண்டும் என்றதுக்காக உடன்பட்டார்களே தவிர பொது அடிப்படையில உடன்பாடு இல்லை. அப்ப இப்ப தேர்தலுக்கு பிறகு இப்ப நாங்கள் இன்னும் ஒரு 2 வாரத்தில தவிசாளர் அதுன்ற முக்கிய பதவிகள் யாருக்கென்று வரைக்குள்ள இன்னொரு அடிபாடு ஒன்று தொடங்கும். ஓகே சாம், நீங்கள் ஏதோ சொல்ல வலிக்கிறீங்க. நான் அந்த சொல்லுங்க அந்த கூட்டில நான் முரண்படுறேன். என்னென்றால் தேசிய மக்கள் சக்தி உண்மையிலே அந்த ஓட் பேங்க் எடுத்திருக்கின்றால் நீங்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நான் சொல்றேன் இதுக்கு முதல் அங்கஜன் ராமநாதனும் டக்ளஸ் தேவானந்தன் இப்ப யாழ்ப்பாணத்துல முந்தி நீங்க பாத்தீங்கன்னா 2 எம்பி வந்தது. அந்த 2 எம்பியின் அந்த ஓட்டை கூட்டினீங்கன்னா அவைகள் இல்லாம போயிருக்குல்ல, அந்த ஓட் பேங்க் தான் என்பிபிக்கு வந்திருக்கு. நீங்க மற்ற எல்லா இடத்தையும் பாத்தீங்க. இப்ப இவியல் இங்க ஜலவியாளேந்திரன் அவைகள் இல்லாம போயிடும். அப்ப இந்த என்பிபி ஓட் வந்து இந்த இந்த எப்போ ஆளும் தரப்புக்கு சப்போர்ட் பண்ற அந்த அலைதான் அவன் வந்து நினைக்கணும். ஓகே, இபிடிபி டக்ளஸாலேயோ வியாளேந்திரனாலேயோ நீ மினிஸ்டர் போஸ்ட் அங்கஜன் ராமநாதனையோ மினிஸ்டர் போஸ்ட் எடுக்க இயலாது. ஆனோடைய இவைகளை ஆதரிச்சு பிரயோசனம் இல்லை. அதால நாங்கள் டிரெக்டாக நாங்கள் என்பிபிட்ட போவோம். ஏன்னா அந்த நேரம் எலெக்ஷன் நேரத்திலே சந்திரசேகர் ஓப்பனா சொன்னார், நாங்கள் எந்த காரணத்திலும் இபிடிபிக்கு நாங்கள் மினிஸ்டர் போஸ்ட் கொடுக்க மாட்டோம். ஏன்னா தெளிவா சொல்லி போட்டோம். அப்ப அந்த கூட்டம், அந்த வாக்களிக்கும் கூட்டம் இவரெல்லாம் நிராகரிச்சுட்டு
அப்ப அது அந்த தேசியத்தோட இருக்கிற ஓட் பேங்க் வந்து நான் நினைக்கல பெருசா மாற்றம் காண. அது உடைஞ்ச அந்த விகிதாசார தேர்தல்ல உடைஞ்சபடியால் அந்த தமிழரசு கட்சிக்கு ஒரு எம்பியாயும் தமிழ் தேசிய முன்னணிக்கு ஒரு எம்பியா போனேன். அந்த விகிதாசார தேர்தல் உங்களுக்கு தெரிஞ்ச 500 ஓட்டு இதை கூட்டிறாக்கி விட்டு நாங்கள் அதுல ஒண்டா இருந்திருந்தோம் என்றால் இவையால ஒரு எம்பிக்கு மேல எடுத்திருக்கலாம். ராமநாதன் லட்சுமணன். அப்ப அவற்றைக்கும் ஒன்று போன உடனே நான் இந்த இது ஏற்றரகம் வந்தது தவிர நான் நினைக்கல தவிசாளர் பிரச்சனை அன்றைக்குல இதுல இந்த தவிசாளர் பிரச்சனையில யார் ஆகக்கூடும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு இப்ப தமிழரசு கட்சி தான் ஒரு சபையில ஆகக்கூட ஆசனத்தை 14 ஆசனத்தை வச்சிருக்குது. மற்ற இப்ப சங்க கூட்டணிக்கு ஒரு 5-6 ஆசனம் தான் இருக்கண்டா நாங்கள் டெபுட்டி தவசாளர் தான் அப்படித்தான் அந்த போகும். அதனுடைய அதுல பெரிய பிரச்சனை வராது. ஆகக்கூட ஆசனம் வச்சிருக்கிறவருக்கு தவிசாளர் போஸ்டும் குறைஞ்ச ஆசனத்துல வச்சிருக்கிறவருக்கு உதவி தவிசாளர்கள் தான் இது நடக்கும். அதனுடைய அது நான் நினைக்கல அதுல பெரிய பிரச்சனை வர மட்டும் நினைக்கல. மற்றது இவர் சொன்ன மாதிரி இது வந்து 50% ஒரு தனிநபற்ற செல்வாக்கும் 50% கட்சியின் செல்வாக்கு தான் அந்த உள்ளூராட்சி சபையை தீர்மானிக்குது. மற்ற இதுல அந்த அந்த பிரதேசத்தை சேர்ந்த இந்த குடும்பம் சாதிகள் எல்லாம் இதுல மதம் இப்ப சில இடங்கள்ல மதம் செல்வாக்கு செலுத்தும். அவங்க அந்த ஏரியால சொல்லுவீங்கன்னா எங்கட கத்தோலிக்கர் இதுல போட இல்லை நீங்கள் நாங்கள் போட மாட்டோம். அப்படி அந்த சில இதுகள் அந்த அதெல்லாம் அங்க இருக்குது. அந்தந்த பிரதேசத்துக்குரிய ஆக்களை நீங்கள் போட இல்லையா என்றால் அந்த சமூகம் உங்களை ஓட் பண்ணும். அப்ப இதுல இதை வச்சுக்கொண்டு முட்டானா இதுல ஓரளவு எடுக்கலாம். 50% கட்சி 50% தனிநபற்ற இது செல்வாக்கு. இப்ப என்னென்றால் இது ஒரு நாடு வந்து ஒரு சிக்கலான நிலைமையில இருக்கு. பொருளாதார அபிவிருத்தியை வேண்டி நிக்குது. ஆனா இப்ப கடந்த காலங்கள்ல தமிழரசு கட்சிக்கும் சரி தமிழரசு கட்சி டிடிஎன்ஏ எல்லாம் உண்டா இருந்த காலங்கள்ல மாகாண சபை உங்களுக்கு அளிக்கப்பட்டது. ஆனா அந்த மாகாண சபை வந்து நான் நினைக்கிறேன் மிக மோசமான ஒரு ஃபெயிலியரா தான் அது போனது. மாகாண சபை அது எதையுமே சாதிக்கல. அது கிட்டத்தட்ட அந்த 4 வருஷத்தையும் வீணடிச்சது. இப்ப இந்த உள்ளூராட்சி சபையில நீங்கள் என்ன வித்தியாசமா செய்வீங்கள் என்று மக்கள் எதிர்பார்ப்பாங்க. எங்கட ஆக்கள பிரசுரங்களை நீங்கள் பாத்தீங்களோ தெரியாது. இப்ப நாங்கள் இப்ப ட்ரிங்கோல அதை கேட்கல. இப்ப என்னண்டால இப்ப அங்க ட்ரிங்கோல ஒரு பிரச்சனை இருந்தது. அங்க இந்த டிராக்டர்லாம் இந்த குப்பைகள் இந்த கழிவுகள் அகற்றுறது. அப்ப இந்த டிராக்டர்ல அகற்றிக்கல அங்க காத்தடிச்சால் அந்த வீடு வழி அந்த குப்பையை ஏற்றி கொண்டு இந்த டிராக்டர்ல போய்க்கல காத்தடிக்க வீடு வழியே போய் அது சுகாதார சீரழிவு கொடுக்கும். அப்ப நாங்கள் இந்த இந்த யூரோப்பியன் கண்ட்ரி மாதிரி அந்த இங்க பின் லோரி தெரியும் தானே இந்த இது கொண்டுறோம் இப்படியான திட்டங்களை நாங்கள் வச்சோம். இந்த கழிவுகளை எப்படி நாங்கள் அதை இதாக்குறது ரீசைக்கிள் பண்றது அப்படியான இதுகள் மாதிரி அந்த கட்டக்காலின் நாயல் மற்றது ட்ரிங்கோ பொறுத்தவரையில அதை டூரிஸ்ட் பிரதேசமா எப்படி ஆக்குறது அப்படியான இதுகளை எங்களுடைய ஆக்கள் வச்ச பிரசுரங்கள்ல நாங்கள் விட்டு நாங்கள் எங்களுக்கு ஓட் போட்டால் என்னென்ன மாற்றத்தை நீங்கள் காணவில்லைன்னா அந்த நீங்கள் எங்கட முகநூல்ல நாங்கள் அதை சேவனை நாங்கள் பார்த்தீங்களோ தெரியாது. நாங்கள் இது சம்பந்தமான நாங்கள் இங்க வந்து அரசியல் இது எங்களுக்கு இதை தந்தா தான் அரசியல் தீர்வு அந்த அந்த வசனம் மட்டும் எங்கட டிடிஎன்ஏ சம்பந்தமா நாங்கள் முழுக்க லோக்கல் இஷ்யூக்களை வச்சுதான் நாங்கள் இது 16 வருஷமாக உள்ளூராட்சி மன்றங்கள் இயங்கி இருக்க அதனால பெரிதாக எதுவும் சாதிக்கப்பட்டதாக தெரியல. இப்ப இந்த அடுத்த 5 வருஷமும் வந்து அனுர ஆட்சி எங்களுக்கு எதுவும் செய்யல எங்களை ஒன்றுமே செய்ய விடையில்லை என்று கைவிரிக்க மாட்டீங்க. இல்ல நிச்சயம் இப்ப நிதிகள் எங்கட லோக்கல் எலெக்ஷனுக்குரிய நிதிகளை தந்தால் இப்ப இனி இந்த முறை இப்ப சில சபைகள் வந்து சைக்கிள் கட்சிக்கு போகும், சிலது தமிழரசு கட்சிக்கு போய்க்கல மக்களுக்கும் அந்த இதுகள் டிஃபரெண்ட் தெரிய வரும் தானே. அதனுடைய அப்ப பிரிச்சு போகுது. அதனுடைய அந்த இது பாவிக்கப்படும். அந்த அந்த வளங்கள் அந்தந்த பிரதேசத்துக்கு ஏற்ற மாதிரியான மக்களும் மொழிப்படைஞ்சிட்டம் அந்த கழிவகற்றுறதுகள் இதுகள் அந்த இஷ்யூகளை பற்றி இந்த முறை வீடு வழிய போய்க்கல மக்கள் இதில் தான் கேட்ட கேன் துப்புரவாக்கல மழை வரைக்கல யாழ்ப்பாணத்துல நல்லூர்ல எல்லாம் அந்த இந்த பிரச்சனைகள் எங்களுக்கு வந்தது. வெள்ளங்கள் தேங்கி நின்றது. அப்ப இந்த இதில் இந்த கேல்வாயில எப்படி நாங்கள் கொண்டு போய் எப்படி இந்த குளங்களோட ஒன்றை சேர்க்க போறோம்ன்ற இஷ்யூக்கள் அது நாங்கள் வீடு வழிய போய்க்குள்ள வந்தது. அது சம்பந்தமான இதுகளையும் நாங்கள் சொன்னாங்க என்னென்ன பிளானை வச்சிருக்கிறோம் இதுண்டு. அதனுடைய அந்த அபிவிருத்தி இந்த இது நடக்கும். மற்றது இன்னொரு பிரச்சனை ஒன்று வந்தது என்னன்னா இந்த லோக்கல் எலெக்ஷனுக்கு அதிகார சபைக்கு இந்த புத்தர் சிலை வைக்கிற விவகாரங்களும் வந்தது. இதுல அணித்தரமா இந்த நீங்கள் ஒரு கட்டணம் ஒன்று கட்டுறதுக்கு இந்த லோக்கல் அதிகார சபை இந்த அனுமதி தேவை.
அப்ப அந்த இதுவும் அங்க எடுபட்டது. அந்த அந்த அது பிரச்சாரத்திலே அதுவும் ஒரு முக்கிய பங்கு இல்ல, வகித்தது. இல்ல. தையிட்டி வேற கட்டப்பட்டதிலேயும் லோக்கல் வலிகாமத்துல இருந்து அனுமதி குடுத்து தானே அது அதான் கட்டப்பட்டது. அவை அந்த நேரம் பயத்திலயோ என்னத்திலயோ அவை அத தடுக்கல. இப்ப வலி கிழக்க வலி கிழக்குன்னு நினைக்கிறேன். ஐயா வலி கிழக்க எங்கட நான் டெலோ வச்சிருந்தது. எத்தனையோ தரம் நிலாவரையில புத்தர் சிலை வைக்க வழிகிட்டது. எங்கட தவிசாளரா இப்ப நிரோஷ் இருந்தது. நிரோஷ் இப்ப இந்த முறை வந்துட்டார் நினைக்கிறேன். புத்தூர்ல வந்துட்டார் நினைக்கிறேன். அவர் விடையில. அப்ப அவர் துணிஞ்சு நின்று அவருக்கு எகெயின்ஸ்டா இப்பவும் பயங்கர இதுல வழக்குகள் பேஸ் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த இதுல தடுத்தது உண்டு. ஆனால் அவர் துணிஞ்சு அவருக்கு உயிர் ஆபத்துகளும் இருந்தது. அப்படி துணிஞ்சு அந்த முடிவை சுயதான் எடுக்க இல்ல. அவை அதை விட்டுட்டு நம்ம அதால அது கட்டப்பட்ட பிறகு நாங்கள் இனி அதை கதைச்சு பேசுறோம் இல்லையா? ஆனா அது முழுக்க அது உறுதியின்படி அது சட்டவிரோதமான காணியில அது கட்டப்பட்டது. என்று அவைக்கு ஒதுக்கப்பட்ட காணி அங்கால இருக்குது. அதுல கட்ட இல்ல. ம். சரிங்கண்ணா. இது 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 என்னன்னு நீங்க பாக்குறீங்க? இந்த அபிவிருத்தி என்ற விஷயத்துல இன்றைக்கு வெற்றி அடைந்துள்ள இந்த கட்சிகள் வந்து இந்த கிராமங்களை அபிவிருத்தி செய்யும் என்று நம்புறீங்களா? அது எப்படி என்று உங்களோட பார்வை இருக்கு? இதுல என்ன இந்த முறை உள்ளூராட்சி தேர்தல்ல தேசிய மக்கள் சக்தியின் பிரசன்னம் தான் தமிழ் கட்சிகள் மத்தியில அபிவிருத்தி சம்பந்தமான பிரச்சனைக்கு அவியலின் வேலை திட்டங்களை முன்னுக்கு வைக்க வேண்டிய ஒரு நெருக்கடி வந்திருக்கு. இதுவரை காலமும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வெளியில பேசப்படுது. உதாரணத்துக்கு இப்ப சாம் ஒரு விவாதம் என்னன்னா டக்ளஸின் ஓட்டும் அங்கே ஓட்டும் தான் என்றால் ഇതിന്റെ அடிப்படையில் ஒரு புள்ளி விவரம் வேணுமே. உதாரணத்துக்கு வச்சுக்கொள்ளுவோம், புதுக்குடியிருப்பு எடுப்போம். இந்த புதுக்குடியிருப்பில தமிழரசு கட்சிக்கு அடுத்ததா தேசிய மக்கள் சக்தி தானே வந்திருக்கு. இது ஆற்றிய ஓட். இதை நாங்க சொல்லலாமோ அங்க சென்ற ஓட்டு என்று. அப்ப இதுல என்ன தெரியுதுண்டா, மக்களுடைய அரசியல் வந்து மாற்றம் அடைஞ்சு கொண்டு போகுது. நாங்கள் ஜனாதிபதி தேர்தல் காலத்திலையும் பொது தேர்தல் காலத்திலையும் இந்த கதையை சொல்லலாம். அதாவது டக்ளஸின் ஓட்டும் அதுவும் போச்சுது. உள்ளூராட்சி தேர்தலையும் என்பிபிக்கு வாக்களிக்கணும் என்றால் தமிழ் அரசியல் அடிப்படையில் ஒரு மாற்றம் நடக்குது. இவையாலே அது ஏற்க முடியல. ஏனென்றா தேசிய அரசியல் ஒரு பாரிய மாற்றம் நடக்குது. அந்த மாற்றம் தமிழ் அரசியலையும் பாரிய தாக்கத்தை செலுத்தி இருக்குது. அதன் காரணமாகத்தான் தமிழ் அரசியல் ஒரு மாற்றம் ஒன்று நிகழ்ந்து கொண்டிருக்குது. ஒரு ப்ரோசஸ் ஒன்று போய்கொண்டிருக்குது. இவையால இன்னும் அதை ஜீரணிக்க முடியல. இப்பவும் தமிழ் தேசியவாதத்தை கழிச்சு நாங்கள் இதை அரசியல் பண்ணலாம் என்று நினைக்கிறோம். தமிழரசு கட்சி இதுல இருந்து வெகு தூரம் விலகிட்டுது. அதாலதான் இந்த உள்ளூராட்சி சபைகள்ல தமிழரசு கட்சியோட இவையில் எந்த அடிப்படையில இணக்கத்துக்கு போயினம்ன்றது முக்கியமானது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்கள்ல அந்த பட்ஜெட் ப்ரொபோசல் வந்த உடனே கட்சிகளுக்குள்ள முரண்பாடு வந்து பட்ஜெட்டை தோக்கடிச்ச கதைகள் உண்டு. இது நடக்காதுன்றதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? ஏனென்றா இவர்களுக்கு உடன்பாடு இல்லத்தானே. இப்ப சாம் சொல்றது மாதிரி இந்த தமிழ் கட்சிக்கு கூட இருக்குது, அடுத்ததா இன்னாரு கூட இருக்கு. அப்ப அவருக்கு தவிசாளர், இவருக்கு உதவி தவிசாளர், இப்படி பங்கு போடுறதுக்கு எந்த வகையில உடன்பாடு? நாங்க வரலாறு சொல்லுது, நீங்க தோற்கடிச்சிருக்கிறீங்கல்ல சில நிர்வாகங்களை. இல்ல அந்த அதுக்கு நான் காரணம் சொல்லணும். ஏன் அந்த தோற்கடிக்கப்பட்டதுன்றதுக்கு நான் இன்னொரு விஷயம் இருக்குது. யாழ் மாவட்டத்தை எடுத்தால் 44% மக்கள் வாக்களிப்பில கலந்து கொள்ளல. குறைவு. ஏன் இந்த மக்கள் யாழ்ப்பாணத்துல 44%, கிளிநொச்சியில 40% பெரும் ஒரு கணிசமான பிரிவினர். நினைக்கிறேன் பொதுவாக வந்து மேற்குலக நாடுகள்ல நடக்கிற உள்ளூராட்சி தேர்தல்ல இவ்வளவு குறைந்த வீதமான மக்கள் தான் வாக்களிக்கிறவர்கள் வளமையாக. ஆனால் இலங்கை போன்ற நாடுகள்ல பெரும்பாலும் வாக்களிப்பு வீதம் அதிகமாகத்தான் இருக்கிறது. இல்ல இந்த முறை கொழும்பும் யாழ்ப்பாணமும் தான் சரியான குறைவு. கொழும்புலயும் குறைவு, யாழ்ப்பாணம் தான் 50% குறைவு நினைக்கிறேன். ரெண்டும் தான்.
ஏனைய மாவட்டங்களையும் சராசரியாக 60% தான் வாக்களித்திருக்கிறார். 60-65% இந்த வாக்களிக்காத மக்களுடைய நிலை என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? மக்களுக்கு வந்து விலைவாசி ஏற்றங்கள் அந்த சொன்ன இதுகளை செய்யலைன்னா மக்களுக்கு ஒரு ஃபெடப். ஏனென்றால் அங்க அங்க சராசரி மக்களின் வாழ்வாதாரம் வந்து இந்த எக்கனாமிக் பிரச்சனையில இருந்து இம்ப்ரூவ் பண்ணப்படையில. அப்ப அந்த இதுல சொன்ன வாக்குறுதிகள் நடக்கல என்ற இந்த என்பிபி இந்த வீழ்ச்சிக்கு இதுவும் ஒரு காரணம். நான் நினைக்கிறேன் அந்த தேங்காய் விலைகள், அந்த உப்புகள் விலைகள், அந்த அதுகள் எல்லாம் அந்த அடிப்படை ஒரு சாதாரண மக்கள் மத்தியில அது வாக்களிக்காதவர்கள் வந்து பெரும்பாலும் என்பிபிக்கு வாக்களிக்க வேண்டியவர்கள் தான் வாக்களிப்புல கலந்து கொள்ள நினைக்கிறேன். ஒரு 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 மாற்றத்துக்காக நம்பி இருந்தவர்கள் கூடி அவர்களுக்கு ஓகே இப்ப இவர்களைத்தானே ஒரு மாற்றமா பார்த்தது. இப்ப பொதுவா இங்க வடகிழக்க விட தென்னிலங்கையில இவர்களை ஒரு மாற்றமா பார்த்துத்தான் வாக்களித்தவர்கள். அப்ப அந்த எதிர்பார்ப்பு வந்து நிறைவு செய்யப்படலைன்னா மக்களுக்கு ஒரு விரக்தி நிலை. இப்ப இங்கே இந்த கன்சர்வேட்டிவ் பார்ட்டியின் மெம்பர்ஸ் கன்சர்வேட்டிவ் வந்து பெர்ஃபார்ம் பண்ண இல்லையாண்டா ஓட் பண்ண போக மாட்டேங்க, விட்டு இருந்துருக்காங்க. அந்த மக்கள் பிரிவு இந்த போலி தமிழ் தேசியத்துக்காகவும் வாக்களிக்க தயார். எங்கட பிளவுகள் இப்ப நாங்கள் போய்க்கலாம் சொல்லிடுறோம். நீங்கள் இன்னும் திருந்த இல்லையோ சொன்னேன். நீங்கள் இன்னும் ஒற்றுமைப்படுற அந்த அந்த எங்கள்லயும் ஆத்திரத்தில இருக்கிற சனமும் இருக்குது. இவங்க இன்னும் ஒற்றுமைப்படுறாங்களே இல்ல. அப்ப எங்கள்லயும் விரத்தியான சனங்களும் இருக்குது. தமிழ் கட்சிகள் ஒன்றுபடுது இல்ல. இந்த இதுக்கு பிறகு அந்த அப்படியான அதுல ஒரு சிக்கலம் இருக்குல்ல. ஒன்றுபடுறது சரி, என்னத்துக்காக ஒன்றுபடுறது? உண்மையிலேயே உங்களுக்குள்ள என்ன பிளவு? உனக்கு உண்மையா தெரியல. இந்த தமிழ் தேசியம் பேசுற கட்சிகளை ஏன் பிளவுபட்டு நிற்கிறது? தனிநபர் வாதமா அல்லது உண்மையிலேயே கொள்கை ஒன்று இருக்கா? இல்ல நீங்கள் இப்ப இன்றைக்கு தமிழிசை கட்சியிலே என்ன பிளவு? சரி, நீங்கள் இந்த தமிழ் மற்ற கட்சியில விடுங்க. இன்றைக்கு இதுவரையில எத்தனை வருஷமா மாநாடே நடத்த முடியாம அந்த கட்சி ஒரு பாரம்பரிய தமிழ் கட்சி இன்றைக்கு என்றால் இன்றைக்கு மட்டும் அந்த கட்சியால தன் தேசிய மாநாட்டை நடத்தி முடிக்கலாம் கிடக்கு. யார் தலைவர் இதுவரையில அந்த கட்சியால தெரிவு செய்யலாம் கிடக்கு. அப்ப இந்த கட்சி இனி எவ்வளவுதான் ஓட்டு எடுத்தாலும் என்னென்ன தேசிய இன பிரச்சனைக்கு ஒரு தீர்வுக்கு போகுது. இப்ப இவர் ஒரு சுமந்திரன் ஒரு தீர்வு திட்டத்துக்கு போறாரு. சரி, தமிழரசு கட்சி தான் போக விருந்தீர்கள், ஓகே போயிருந்தால் இத ஸ்ரீதரன் தரப்பு இந்த தீர்வை இவர் ஒரு சுமந்திரன் ஒன்றுக்கு கையெழுத்து வைக்கிறார். என்பிபியோட ஒரு இதுக்கு போறார். இந்த ஸ்ரீதரனோட தரப்பு இதை அக்செப்ட் பண்ணுமா? இதை நீங்கள் என்னன்னு பாக்குறீங்க? இப்ப ஏன் இந்த 44% மக்கள் யாழ் மாவட்டத்துல வாக்களிக்கல, அல்லது 60% மக்கள் கிளிநொச்சியில, 40% மக்கள் கிளிநொச்சியில வாக்களிக்கல? இந்த வாக்களிக்காத மக்கள் யார்? இது ஒரு முக்கியமான கேள்வி. ஏனென்றா பொதுவாகவே உள்ளூராட்சி தேர்தல்ல பொதுவாகவே ஒரு வாக்களிப்பு வீதம் குறைவானதுதான். ஏனென்றால் நாடு முழுவதும் தெரிகிறது கிட்டத்தட்ட 60-65% தான் வாக்களிச்சிருக்கு. ஆனா இங்க முக்கியமானது தமிழ் பகுதியில வந்து நடந்த தேர்தலும் சிங்கள பகுதியில நடந்த தேர்தல் பிரச்சாரங்களும் மிக வித்தியாசமான. இங்க தமிழ் பிரதேசங்கள்ல வந்து அபிவிருத்தி பற்றி எதுவும் கதைக்கல, தமிழ் தேசியம் பற்றி தான் கதைச்சது. தமிழ் தேசியம் பற்றி கதைச்ச நிலைமையிலையும் கிட்டத்தட்ட 40% மக்கள் அதுல பங்களிக்கல என்று சொன்னா ஒருத்தர் சொல்றார் இல்ல தமிழ் தேசியக்காரர் வாக்களிக்க போகையிலே ஏனென்றா மற்றவைக்கு அது போடும். இப்படி தேவையில்லாத விளக்கங்கள் வந்ததே தவிர உண்மையில தமிழ் அரசியல்ல ஒரு பாரிய மாற்றம் ஒன்று நடந்து கொண்டிருக்குது. இதுல இப்ப தமிழரசு கட்சிய சாம் சொல்றத பார்த்தா தமிழரசு கட்சி 76 வருஷமா தமிழ் மக்கள் மத்தியில இருக்குது. அதுக்கு ஒரு வளமையான ஒரு சரிவு இருக்கிறது நியாயமாய் தெரியும். ஆனா மற்றவைகளும் அடையாளம் இல்லாமல் போயினார். அப்ப இது தமிழ் அரசியல்ல ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. ஆனால் தொடர்ந்து தமிழரசு கட்சி மக்களின் நம்பிக்கைக்குரியதா இருக்கிறது. காரணம் என்னன்னா ஒரு மாற்று அரசியல் வளர்வதற்கான சூழல் இப்பதான் அது சூடு பிடிச்சிருக்கு. இந்த என்பிபி வருகையை நாங்கள் என்னன்னு பார்க்கணும்னா தமிழ் அரசியல் ஒரு கட்டலிஸ்டா வந்திருக்கு. அது என்ன செய்திருக்குன்னா தமிழ் தேசியத்தையும் தமிழரசு கட்சியையும் கேள்விக்குள்ள தள்ளின உடனே தான்
இப்பதான் அவைகளுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்து இவைகள் என்ன செய்யறன்றது சம்பந்தமான புது விவாதத்துக்குள்ளே அவள் வருகினோம். ஆனபடியா என்னென்று இந்த தேர்தலை நாங்கள் இன்டர்பிரேட் பண்ணலாமண்டா தமிழ் அரசியல் ஒரு பாரிய விழிப்புணர்ச்சி கொண்டு வந்திருக்குது. இந்த விழிப்புணர்ச்சி தேசிய மக்கள் சக்தியின் ஊடுருவலால வந்திருக்குது. எனவே இந்த உள்ளூராட்சி தேர்தல் ஒரு பொதுவான அரசியல் பார்வையிலே ஒரு பாரிய விவாதத்தை அது தூண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன். இப்ப இந்த தமிழ் கட்சிகளுக்கு இடையில நான் சாமிட்ட கேட்ட அதே கேள்வி, தமிழ் அரசியல் கட்சிகளுக்கு இடையில கொள்கை ரீதியான வேறுபாடு இருக்கா? நீங்கள் அப்படி ஒரு வேறுபாடு இருக்கிறதாக சொல்றீங்க. தமிழரசு கட்சிக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் இடையில அப்படி ஒரு வேறுபாடு இருக்கா? தமிழ் அரசியல்ல கடந்த 75 வருஷமா அடிப்படை கொள்கை வேறுபாடு ஒன்றும் இல்லை. அங்க என்னென்றால் பிரிஞ்சிருக்கிறோம், அது பொடி பாலிடிக்ஸ். நாங்கள் ஒரு காலத்துல பொன்னம்பலத்தையும் வச்சு பார்த்தோம். இந்த பொடி பாலிடிக்ஸும் இப்பவும் வேலை செய்யுது. கஜேந்திரகுமார் இப்ப நாங்கள் சுமந்திரனுக்கு எதிராக எல்லாரும் போக்கஸ் பண்ணி அவரை திட்டுறதுக்கு காரணம் என்ன? அந்த பொடி பாலிடிக்ஸ். அவரை இதுக்குள்ள விட்டா தங்களால தலைநிமிர இயலாது. அப்ப இந்த பொடி பாலிடிக்ஸ் தமிழ் அரசியல் ஒரு முக்கியமான பாத்திரம் வகிக்குது. நாங்கள் இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா, இது என்ன செய்யுதுன்னா தமிழ் மக்களுடைய ஒட்டுமொத்தமான முன்னேற்றத்துக்கு பாரிய தடையா இருக்குது. ஏன்னா இவியல் ஆலையால் இழுத்து விழுத்தி கொண்டிருக்க முன்னேற்றம் வராது. இந்த முறை தேசிய மக்கள் சக்தி வந்ததால தான் இந்த என்ன நடந்திருக்குன்னா தமிழ் அரசியல்லையும் அடிப்படை விவாதம் ஒன்று போய்கொண்டிருக்குது. இப்ப சாம் சொன்னது மாதிரி தமிழரசு கட்சிக்குள்ள ஸ்ரீதரனுக்கும் சுமந்திரனுக்கும் போட்டி இருக்குது. இது ஆள் போட்டி அல்ல. ஸ்ரீதரன் நம்புறார் பிரிவினவாத அரசியல் தான் தமிழ் மக்களுக்கான பாதுகாப்பு. சிங்களத்துக்கு எதிராக பேசினால்தான் தமிழ் தேசியத்தை பாதுகாக்கலாம். ஆனா சுமந்திரன் நினைக்கிறார் ஒட்டுமொத்த இலங்கைக்குள்ள ஒரு ஒரு சமஸ்ய அடிப்படையிலான ஒரு தீர்வொன்றோட நாங்கள் சிங்கள மக்கள் சம்மதத்தோட போகணும். இந்த அடிப்படை அரசியல் விவாதம் தான் இந்த ஸ்ரீதரன் சுமந்திரன் கஜேந்திரகுமார் கோஷ்டிகளுக்குள்ள இருக்கிற முக்கியமான அரசியல் வேறுபாடு. இந்த உதாரணத்துக்கு ஸ்ரீதரன் அவர்கள் கிளிநொச்சியில வெல்றார் என்று சொன்னால் அவர் நெடுந்தீவை சேர்ந்தவர். கிளிநொச்சியில பெருந்தொகையான நெடுந்தீவு மக்கள் குடியேறி இருக்கிறோம். அவர்கள் சொல்றார்கள் மண்ணின் மந்தினை நாங்க தோற்கடிக்க விடுவோம் என்று. இந்த பொலிட்டிக்ஸ் எல்லாம் நடந்திருக்குது. நாங்கள் இதை வச்சுக்கொண்டு இவங்க தனிப்பட்ட வெற்றிகள் தோல்விகளை வச்சுக்கொண்டு அரசியலை முடிவு செய்ய இயலாது. ஆனால் ஒரு ஒரு பாரிய மாற்றம் ஒன்று உள்ளுக்கு நடக்குதுன்றதை நாங்க ஏற்றுக்கொள்ளணும். ஆனா இப்ப ஸ்ரீதரன் கூடுதலாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் சார்புகளிலான ஒரு அரசியலைத்தானே வச்சிருக்கின்றார். அப்ப இந்த இந்த உள்ளூராட்சி தேர்தலுக்கு பிற்பாடு அடுத்த பாராளுமன்ற தேர்தல் வருவதற்கு முன்னதாக தமிழரசு கட்சியிலிருந்து இன்னும் பல பேரை நீக்குவதற்கான ஒரு ஒரு வேலை ஒன்று நடக்குதுன்னு சொல்லப்படுது. இப்ப இந்த அடிப்படையில கட்சியின் கொள்கை அடிப்படையில இவர்களை வெளியேற்றுறதுக்கு ஸ்ரீதரனையும் அவர் சார்ந்தவர்களையும் வெளியேற்றுவது சாத்தியமா இருக்குமா? இல்ல ஏனென்றால் கடந்த தேர்தல் பாராளுமன்ற தேர்தலையும் சுமந்திரன் சொன்னவர் அந்த இந்த பொது வேட்பாளர் இதுக்கு வெளிப்பட்டா நான் உள்கட்சி கூட்டங்கள்ல நடந்தது ஸ்ரீதரனை நீங்கள் வெளியேற்றினால் நாங்கள் யாழ்ப்பாணத்துல நாங்கள் வெல்ல இல்லாதன்றதால இப்ப இந்த முறை அவர் நிரூபிச்சு விட்டார் இந்த உள்ளூராட்சி தேர்தல்ல. இப்ப இந்தியால யாழ் மாவட்டத்தை எடுத்தீங்க என்றால் தனிச்சீவியால ஆட்சி அமைக்க முடியல தமிழரசு கட்சியால. இப்ப ஸ்ரீதரன் ப்ரூவ் பண்ணி போட்டார். கிளிநொச்சி இந்த ஜமீன்தார் என்று நீங்கள் ஒத்துக்கொள்ளத்தான் வேணும். ஆனபடியால் நான் நினைக்கல ஸ்ரீதரனை வெளியேற்ற பேச்சுக்கே அங்க இடம் இருக்காது. ஏன்னா அவர்களுக்கு தெரியும் ஸ்ரீதரனை வெளியேற்றினா தமிழரசு கட்சி யாழ் மாவட்டத்தில இருந்து அடிபடும். இன்றைக்கு பவனியாவை எடுத்தீங்கன்னா பவனியால எந்த மாவட்டத்திலும் இல்லை. சத்தியலிங்கம் இன்றைக்கு செயலாளராக இருந்தும் பவனியாவில எந்த வட்டாரத்திலுமே தமிழரசு கட்சி வெளில இல்லை.
இவ சிவகங்கை இத நீங்க என்னன்னு பாக்குறீங்க? சுமந்திரனால அப்படி ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்க இயலுமா அல்லது இந்த பிச்சு பிடுங்க தொடர்ந்து கொண்டுதான் இருக்க போதா? இல்ல இதை நாங்கள் என்னென்று பார்க்கணும் என்றால் இது சிவாஜிலிங்கம் அடிக்கடி போய் வார மாதிரி இருக்கலாதானே ஒரு கட்சிக்கு. சிவாஜிலிங்கம் ஒருக்கா வந்து சேரும், பிறகு திருப்பி போகும், திருப்பி வரும். இந்த மாதிரி ஜனநாயக கட்சியை நடத்தலாதானே. அப்ப இப்ப என்ன நடக்கும் என்றால் கட்சியின் கட்டுப்பாட்டை மீறினால் அவர் வெளியில போற, அவர் எவ்வளவு செல்வாக்கான ஆளா இருந்தாலும் அவர் கட்சியின் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும். என்ன நடக்கும் என்றால் தமிழரசு கட்சி இந்த வழக்குகள் எல்லாத்திலையும் பிரச்சனைகளை தீர்த்து கொண்டு வரைக்கல தமிழரசு கட்சிக்குள்ள ஒரு தெளிவான நிலைப்பாட்டுக்கு போக வேண்டிய ஒரு நிலவரம் வரும். அதாவது தேசிய அளவில் எங்களுடைய செயற்பாடு எப்படி இருக்க போது, என்ன கொள்கையில நாங்கள் இயங்குறது என்பது தொடர்பாக தமிழரசு கட்சிக்குள்ளே ஒரு முடிவுக்கு வர வேணும். உதாரணமாக வச்சுக்கொள்வோம், தமிழரசு கட்சிக்குள்ள ஸ்ரீதரன் வேற கொள்கைகளை வச்சிருக்கலாம், அது ஜனநாயகம். ஆனால் பெரும்பான்மை ஒரு முடிவெடுத்தால் அந்த முடிவுக்கு இவர் கட்டுப்பட்டே ஆக வேணும். இவர் அதை விட்டுட்டு அவர் அதையும் மீறி பேசினால் அவர் கட்சிக்கு வெளியில போறதை தவிர வேற வழி இல்லை. இப்ப என்ன நடக்கும்டா, கஜேந்திரகுமார் தொடர்ந்து தூண்டில போட்டு கொண்டிருக்கிறார் ஸ்ரீதரனுக்கு மேல. அவரை தமிழக கட்சிக்குள்ளே ஒரு பிரச்சனைக்குரிய ஆளா வச்சு கொண்டே இருக்கிறார். ஏனென்றா அவர் நினைக்கிறார் தமிழக கட்சிக்குள்ளே ஒரு பிளவு வந்தால்தான் தனக்கு எதிர்காலம் இருக்கும் என்று அவர் நினைக்கிறார். இந்த பொடி பாலிடிக்ஸும் அரசியலும் தமிழ் அரசியலை குழப்பி கொண்டிருக்குது. நாங்கள் ஸ்ரீதரனை ஒரு தனி நபர் என்று நாங்க வச்சுக்கொண்டு தமிழக கட்சி எப்படியும் வச்சிருக்க வேணும் என்ற விவாதத்துக்கு போயிடாது. அப்படி வச்சிருக்கும்டா தமிழக கட்சி ஒரு ஜனநாயக கட்சியா இருக்க இயலாது. சிவியா ஆலம் முழுக்க ஒருதர் தலைவரா இருக்கிற சில கட்சிகளும் அமைப்புகளும் இருக்குத்தானே. மாநாடு நடத்தாமல் சிவியா ஆலம் முழுக்க தலைவரா இருக்கிறது, 10 பேரை வச்சு கட்சி என்ற பேரில நடத்துறது, இதெல்லாம் நடக்குது தானே. இது தமிழரசு கட்சிக்கு இந்த வித்தியை கொண்டு போக இயலாதல்லோ. சாம், நீங்கள் ஏன் இதுல நீங்கள் ஒரு நீங்க இல்ல, நான் வித்தியாசமா தான் பாக்குறேன். ஏனென்றால் நான் ஸ்ரீதரன் சுமந்திரன் மாதிரி முடிவு எடுக்க வலிக்கிட்டாருன்னா கிளிநொச்சியில அவர் தோற்கடிக்கப்படுவார். அதான் அவர் என்றாங்க கணிசமான முன்னாள் போராளிகள், விடுதலை புலி போராளிகள் இந்த ஓட் பேங்க் அங்கே ஒன்று கணிசமா இருக்குது. அவர் இந்த தேசியத்துக்கு எகென்ஸ்டான ஒரு பேச்சுக்களையோ ஒரு அது சம்பந்தமான ஏதாவது அரசுக்கு ஆதரவான இதுகளையோ செயற்பாடுகளையோ சுமந்திரன் மாதிரி அவர் எடுத்து அந்த இதுல இயங்குவாரா இருந்தால் அவர் கிளிநொச்சியில தோற்கடிக்கப்படுவார் என்றுதான் நான் கருதுறேன். அவர் இந்த தேசியத்தை முன்னிறுத்தி அவ்வளவு தேசியத்துல பற்றிருந்தால் இப்ப ஸ்ரீதரன் போய் கஜேந்திரகுமாரோட நின்று அந்த ஓட் பேங்க கொண்டு போயிருக்கலாம் தானே. கஜேந்திரகுமார் கூப்பிடுறாரே வாண்டு. இல்ல, நான் நினைக்கிறேன் ஸ்ரீதரன் இது நான் இன்னொரு கட்சியில இருந்தோண்டு ஆனால் ஒரு பார்வையாளரை நான் பாக்குறது, ஸ்ரீதரன் ஓரளவு பாக்குறார் அந்த தமிழரசு கட்சியை விட்டு போனால் தான் அடிபட்டு போகணும் பயமும் அவர் மத்தியில இருக்குது. இந்த கஜேந்திரன் இந்த புது கூட்டணி இருக்குதானே, இப்ப என்ன தேசிய பேரவை பேர், இந்த கூட்டணி இந்த முறை கணிசமா யாழ்ப்பாணத்திலே ஒரு கணிசமான இதெல்லாம் எடுத்திருக்கு. இந்த கூட்டணி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொண்டு முந்தி உங்களுக்கு தெரியும், டிஎன்ஏ ரோஹோன் இருந்த காலத்துல டிஎன்ஏல நீங்கள் வேட்பாளர் யாரை போட்டாலும் சனம் டிஎன்ஏக்கு ஓட் பண்ற நிலைமையெல்லாம் நாங்கள் கடந்த மாநசபை வெல்லு மட்டும் டிஎன்ஏக்கு அப்படி ஒரு நிலைமை தான் இருந்தது. வடகிழக்குல நீங்கள் டிஎன்ஏல நீங்க யாரா போட்டா தும்புதடியை போட்டாலே ஓட் பண்ற அப்படியான நிலைமைகள் இப்ப இல்லை. ஆனா அப்படியான இது கஜேந்திர மேல நோக்கி இந்த இது வந்து கொண்டிருந்தது என்றால், அந்த அணி ஒரு இதா வந்து கொண்டிருந்தது என்றால் ஸ்ரீதரன் அப்படியான ஒரு கட்டத்தில அவர் போவார தவிர இப்போதைக்கு அவர் அந்த முடிவுக்கு போக மாட்டார். அவர் இதுக்கெல்லாம் இருந்து கொண்டு இப்படியான ஒரு தேசியத்தையும் கதைச்சு இங்க தமிழரசு கட்சி காட்டுவார். நீங்கள் என்னில கை வைக்க இயலாது, என்னிலாம் உங்களோட உங்களோட இதே என்னிலாம் இப்ப இது மாநசபைக்கும் பிரச்சனை இல்லை. இந்த மாவட்டம் கிளிநொச்சி மாவட்டம் செப்பரேட்டா தான் தேர்தல் நடக்கும். ஆக பாராளுமன்றத்துக்கு தான் இந்த கிளிநொச்சியும் யாழ் மாவட்டம் ஒன்றா நடக்கும். அப்ப இவற்ற ஓட் பேங்க் பாராளுமன்றத்துக்கு முக்கியம். மற்றபடி இப்ப இது மாநசபைக்கு கிளிநொச்சி செப்பரேட்டாயும் யாழ் மாவட்டம் செப்பரேட்டாயும் தான் மாநசபை தேர்தலும் நடக்கும்.
சிவலிங்கண்ணா, நீங்க நீங்க என்னன்னு பாக்குறீங்க? இவரை தொடர்ச்சியாக ஒரு காயத்தை ஒரு புண்ணா இருந்து கொண்டு இருக்கிறதா, அல்லது ஆஹ், ஒரு ஒரு ரிஸ்க் கொண்டு எடுத்து ஆளை அனுப்பிட்டு கட்சியை வந்து ஒருங்கிணைக்கிறதா? இது என்னண்டா, இப்ப சாம் சொல்ற நியாயங்களைத்தானே வைக்கலாம். அங்க விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவைகள் இருக்கணும், அவருக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்குது, அவர் அவைகளை கைவிட்டுட்டு வர மாட்டார். அப்ப அவருக்கு என்ன கொள்கை இருக்கு? என்ன கொள்கையில தமிழக கட்சிக்கு இருக்கிறார்? ஒரு முரண்பாடு இருக்குத்தானே. தமிழக கட்சி ஒரு முடிவுக்கு வருது, இவர் தமிழக கட்சியில இருக்கிறார். அவர் சொல்றார், நான் விடுதலை புலிகள் வேண்டிய ஆதரவோட இருக்கிறவர், ஆனபடியா நான் வர மாட்டேன், அது நீங்கள் பண்றத பண்ணுங்க. ஒரு கட்சி, ஒரு ஜனநாயக கட்சி ஒரு முடிவை மேற்கொள்றதுக்கு இப்படியான ஒருவர் தடையா இருந்தார் என்றால், ஒன்றில் அந்த கட்சி ஜனநாயகத்தை கைவிட்டுட்டு தண்டி அலுவலை பார்க்கணும். தமிழக கட்சியோட கூட்டு வைக்கிறவன் கேப்பினம் இன்னொரு ஜனநாயகம் இல்லையப்பான். அப்ப என்ன நடக்கும்டா, தமிழக கட்சி தஞ்சை வீட்டை சுத்தப்படுத்தணும். அவர் எந்த பெரிய கொம்பா இருந்தாலும் அவர் கட்சியின் கட்டுப்பாட்டை அனுசரித்து போக வேணும். அவர் என்ன ஓட் பேங்க வச்சிருக்கிறாரோ இல்லையோ, அதாவது தமிழக கட்சியில இருந்து அவர் போனாருண்டா, அவர் ஆட்சியாளா இருந்தாலும் அவர் தோத்து போவார். ஏனென்றா தமிழக கட்சி ஒரு முக்கியமான இடத்தை மக்கள் மத்தியில வச்சிருக்குது. அப்ப இவியல் ஒரு கற்பனையில இருக்கணும், நான் அவற்றை கூட்டில இருக்கிறேன், அவர் என்ன காப்பாற்றுவார். இந்த தமிழ் அரசியல்ல இந்த சாபக்கேடு இருக்கும் வரை, உதாரணத்துக்கு செல்வம் அடக்கல்நாதன் கிறிஸ்தவராக இருக்கிறார், அவர் மன்னார்ல இருக்கிறவர், அவர் கிறிஸ்தவராக இருக்கிறபடியா ஓட்டுண்டு நாங்கள் நினைச்சோம் என்றால், அல்லது சிவாஜிலிங்கம் வல்வடித்துறை மீனவ சமூகத்தை சேர்ந்தவர் ஆனபடியாவைக்கு வாக்களிக்கணும் என்று நாங்கள் பொலிட்டிக்ஸை கொண்டு போனோம் என்றால், தமிழ் மக்களுடைய அரசியல் எதிர்காலம் என்ன? இந்த 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 பொலிட்டிக்ஸ் இனி சரி வராது. ஏனென்றா மக்கள் படிப்படியாகவே மாறி மாறிக்கொண்டு போயினும், புதிய விவாதங்கள் வருது. இன்றைக்கு இலங்கைக்குள்ள எங்களுக்கு வேலை வாய்ப்பு என்ன, இந்த பிள்ளைங்க படிப்பு என்ன, பள்ளிக்கூடங்கள் இடிஞ்சு கொண்டு இருக்கு, ஆஸ்பத்திரியில மருந்து இல்லை. நீங்கள் தேசியவாதம் கழிச்சு கொண்ட என்னத்தை செய்ய நீங்கள் 75 வருஷமா? என்னுடைய கேள்வியையும் சேர்த்து பதில் சொல்லுங்க. என்றால் காலங்காலமாக தமிழரசு கட்சிக்கும் இந்த தமிழ் காங்கிரசுக்கும் இடையில ஒரு போட்டி நிலவுது. அது செல்வராயத்துல இருந்து செல்வராயம் குமார் பொன்னம்பலத்துல ஆரம்பிச்சது இன்றைக்கும் அது தொடருது. விரும்பியோ விரும்பாமலோ தமிழ் அரசியல்ல, தமிழ் தேசிய அரசியல்ல இன்றைக்கு வந்து சுமந்திரனும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் ஒரு மிகப்பெரிய ஆளுமைகளா தான் இருக்கணும். இந்த ரெண்டு ஆளுமைகளுமே ஒரு உரைக்குள்ள ரெண்டு வாள் இருக்கலாது என்ற நிலைமையைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அப்படி ஒரு நிலைமை வருகின்ற பொழுது நீங்கள் எங்க நிக்க போறீங்க? இல்ல, நான் இந்த அப்படி அப்படி என்றால் ஜிஜியும் செல்வநாயகம் கடைசி நேரத்தில் ஒன்றுபட்டவ, அமுதலிங்கமும் சிவசுந்தரமும் அதே கலிபரில் இருந்த ஆக்கள். சிவசுந்தரம் ஐயா அமுதலிங்கம் ஆக்களும் ஒரே ரெண்டு பேரும் அரசியல் ஒரு ஈக்குவல் கலிபர் என்று நாங்கள் சொல்லலாம். அவர்கள் ஒன்றுபட்டு வேலை செய்தவர். பிறகு சம்பந்தரையாவும் சங்கரியாக்கும் தான் அது அவர் ரெண்டு பேரும் அந்த கலிவருக்குள்ள வரைக்குள்ள அவைக்குள்ள பதவி போட்டி வந்தது. போட்டு வந்து திட்டம் வேண்டாம், எங்களுக்கு வடிவா தெரியும், திட்டமிட்டு சம்பந்தரையா சங்கரியா வழியில தள்ளி விட்டது. நான் நினைக்கிறேன் இந்த தோல்விகள் வந்து ஒன்று கேட்க சுமந்திரன் ஒரு சரியான ஒரு தோல்வி கட்ட. இன்றைக்கு குடத்தனை அவற்றை ஏரியாவிலேயே சங்கு நாங்கள் வந்துட்டோம். அதுல அதனுடைய ஒரு தோல்வி என்று போய்க்குள்ள சுமந்திரன் சுமந்திரன்லயும் ஒரு இப்ப நாங்கள் டிஎன்ஏல இருந்த இதுல எங்களுக்கு வடிவா தெரியும். ஏனென்றால் அந்த நேரம் சம்பந்தரையா இருக்கைக்குள்ள அந்த பேச்சாளர் 2ஆம் தரம் எலெக்ஷன் பண்ணிக்க பேச்சாளர் இது இஷ்யூ வந்தது. பேச்சாளர் இதுல நாங்கள் செல்லம் அடக்கல் தான் நாங்கள் நாமினேட் பண்ணி வரைக்குள்ள இவர் அதை விட்டு கொடுக்க விரும்பல. இவர் உடனடியா ஓகே அப்படின்னா நான் ரிசைன் பண்ணி போட்டு ஸ்ரீதரனை அதுக்கு போட்டு இவர் அதை பிளாக் பண்ணுங்க. இவர் அந்த என்னென்னால் ஒரு மக்கள் ஆதரவு இல்லாமல், கட்சியின் ஆதரவு இல்லாமல் அதிகாரத்தை தான் வச்சிருக்கணும்ன்றதிலே ஆள் மூவ் பண்றாரு. அது வந்து இவர்கிட்ட இருந்த ஆளுமைய அது வீக்கா இருக்கு.
இவர் பெருந்தன்மையா சில நடந்திருந்தால் இவரை நோக்கி ஆக்கள் போயிருக்கணும். இல்ல இல்ல இவர் தான் ஒரு கலிபரனால் இவர்கிட்ட போங்க. என்னடா இவராயே அதுக்கு போட்டி போட வழி கிடைக்கல. இதான் இந்த சம்பந்தரையா கடைசி காலத்துல தான் இந்த இதை இழந்தது. இரண்டாவது அந்த பதவியை ரிசைன் பண்ணாமல் தன்னால இயங்க முடியாத நிலையிலே அந்த பதவியை வச்சோடையால் அவர் கடைசி காலத்திலே அவர் ஒரு சரியான ஒரு பின்னடைவை சந்திச்சார். நான் நினைக்கிறேன் சுமந்திரனும் அதே மாதிரி ஒரு நிலப்பாட்டை எடுத்ததால அவர் இன்றைக்கு ஒரு சரியான ஒரு பின்னடைவை, ஏனென்றால் இவரால் ஒன்றும் ஒரு பொலிட்டிக்கலா ஒன்றையும் அச்சீவ் பண்ண முடியல. நல்லாட்சி அரசியல இந்த தீர்த்திட்டத்தையோ அல்லது இப்போ அந்த இதுல இந்த அனுராக் கொண்டு வருவார் எதிரையுமே இவர் அச்சீவ் பண்ணாதான் இவருக்கு பேக் ஃபேர் பண்ணும். இவர் ஒன்றையுமே அச்சீவ் பண்ணல. இப்ப இப்ப கடை அந்த அந்த மைத்திரி இந்த இதுக்கெல்லாம் ஒருமையில மைத்திரிய எல்லாம் நாங்கள் சேர்ந்து கொண்டு அந்த மைத்திரியை ஒருமையில பேசி இப்ப இன்றைக்கு அனுரா அந்த காணி பிரச்சனை வரைக்குள்ள இங்க கால் அடி வைக்க மாட்டார். அனுரா யாழ் மாவட்டத்தில் காலடி வைக்க முடியாது, விட மாட்டோம். இப்படியான இது மாவி அண்ணன் பீச் மாதிரி கிடந்து எனக்கு அதை பார்க்க இவரே இப்படியான ஒரு அவர்கிட்ட நிலப்பாடுகள் காலத்துக்கு காலம் மாறிக்கொண்டிருக்கிறதாக ஒரு அப்ப கஜேந்திர மாதிரி ஆதரிக்கிற தரப்பு சொல்லுது என்னென்றால் அவர் ஒரு கொள்கையில தெளிவா இருக்கிறாரு. அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பில இருந்து விலகினரே இருந்து அப்ப மக்கள் என்ன மாதிரி நாங்கள் மக்களின் மெனவா மக்கள் வந்து பாக்குறாங்க கஜேந்திர மாதிரி ஒரு தெளிவா இருக்கிறாரு. அவர் கூட 11 அக்செப்ட் பண்ண இல்ல அவர் அண்டையில இருந்து இன்றைக்கு மட்டும் தெளிவா இருக்கிறார். நீங்களான காலத்துக்கு காலம் உண்டு. அப்ப அந்த நிலப்பாட்டுல சுமந்திரன் நான் நினைக்கிறேன் அதுல ஃபெயில் ஆகி கொண்டிருக்கேன். கஜேந்திரகுமாருடைய வாக்கு வங்கி என்றது வந்து யாழ் மாவட்டத்துக்கு ஒரு சின்ன பகுதிக்குள்ளதான் அவற்றை வாக்கு வங்கி இருக்கு. இன்னும் வளர இல்லை. இப்ப அவைக்கு வந்து ஒரு கட்சி வடக்கு கிழக்குல உள்ள தமிழ் மக்களை தாங்கள் பிரதிநிதித்துவம் படுத்துறோம் என்று கூட சொல்லலாம். இல்ல அது என்னடா இப்ப ஜிஎன்பி இன்றைக்கு ஜிஎன்பி எஸ்எல்ஏபிஎல் இப்ப இருந்தா போல 3 எம்பியோட இருந்த என்பிபி தான் இன்றைக்கு இவ்வளவு வேலையா வந்தது. இந்த ஏஆர் இந்த விதகார தேர்தல் இதை என்னத்துக்காக ஏஆர் இந்த விதகார தேர்தலை கொண்டு வந்தார்? ஏன்னா யூஎன்பி கொண்டு ஒரு கணிசமான ஒரு 40% ஓட் பேங்க் இருக்குது. இந்த காலத்திலயும் இந்த விதகார தேர்தலில் யூஎன்பி அசைக்கலாத இடத்துல அந்த ஏஆர் இந்த அரசியல் அமைப்பை கொண்டு வந்தார். ஆனா இன்றைக்கு அது ரிவர்ஸா நடந்துட்டு இன்றைக்கு எக்காலத்திலேயே இந்த யூஎன்பி ஆட்சியில வரையிலாட்டத்துக்கு ஏஆர் கொண்டு வந்த சேம் இது அவர் கொண்டு வந்த நோக்கம் வந்து என்ன எங்களோட கையை வெட்டினாலும் பச்சை ரத்தம் தான் ஓடும் அந்த காலத்துல கதைச்சவர். ஏனென்றால் அந்த அளவு ஒரு சாலிட் போட் பேங்க யூஎன்பி வச்சிருக்குது. ஆனா அது ரிவர்ஸா தான் நடந்தது. இன்றைக்கு இந்த அடுத்த பாரம்பரிய கட்சி எஸ்எல்ஏபி இன்றைக்கு எஸ்எல்ஏபி இன்றைக்கு அதை விட எஸ்எல்பிபி இன்றைக்கு எழும்பிட்டு ஆனால் இன்றைக்கு அதை நாங்கள் கணப்பில் தமிழிசை கட்சியே காலப்போக்கு இன்றைக்கு சங்க டிஎல்எஃப் என்ன இதா இருந்தது இன்றைக்கு டிஎல்எஃப் இன்றைக்கு இந்த உள்ளாட்சி சபையில ஒரு 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 வட்டாரத்திலேயே ஆக்களை போடுற அளவுக்கு இன்றைக்கு இந்த கட்சி பலமளந்து போச்சு. அப்ப என்ன நடக்கல அரசியல் அதுவும் அடுத்தது இப்ப தேசிய மக்கள் சக்தி வந்து ஒரு கட்சி கட்டமைப்பாக இப்ப கடந்த உள்ளூராட்சி தேர்தல்ல தேசிய மக்கள் சக்தி வந்து வடக்கு கிழக்குல ஒரு கட்சியே இல்லை. போன உள்ளூராட்சி சபை தேர்தல்ல வடக்குல எந்த சபையும் போட இல்லை என்பிபி. இந்த முறை எல்லா சபையிலையும் போட்டது. அது பெரிய உண்மையிலேயே அது அச்சீவ்மெண்ட் தான் சொல்லணும். அது போட்டது மட்டுமில்ல, அவர்கள் தான் இப்ப அடுத்த எதிர்கட்சியாக இருக்க போறார்கள் எல்லா சபையிலும். இல்ல இல்ல உள்ளூராட்சி இதுல எதிர்கட்சி என்ற ஒன்றே இல்ல. உள்ளூராட்சியில இல்ல. ஒரு கணிசமான ஆசனங்களை பெற்று ஒரு சேலஞ்சா இருக்கு. அதான் நான் உங்களுக்கு சொன்னேனே, இந்த இபிடிபி இந்த விஜயலா மகேஸ்வரன், இந்த யூஎன்பி, இந்த எஸ்எல்எஃப்இ இதுகள் எல்லாம் இப்ப இல்ல. இந்த கட்சிகள் இந்த இத அதை என்பிபி எடுத்துட்டு அவைகள் அதைத்தான் நான் சொல்ல வரேன். அதுல சாமி தேசிய மக்கள் சக்திக்கு 44% பேர் வந்து ஓட் பண்ணணும் நினைக்கல. இல்ல அந்த இல்ல மற்றது என்னென்றால் இப்ப இந்த முறை யாழ்ப்பாணத்துல இந்த முறை படிச்ச சமூகம் இப்ப முந்தின தேர்தல்கள்ல டிஎன்ஏக்கு தான் முதலாவது ஒரு ரிட்டையர்ட் பிரின்சிபலோ ஒரு ரிட்டையர்ட் டீச்சர் ஒரு ஜட்ஜல் எல்லாமே முதல் தங்கட வேட்பாளர் இதை டிஎன்ஏ தான் கேட்பினோம். ஓகே டிஎன்ஏ தரையில்லையா தான் அடுத்தடுத்த கட்சிக்கு போகணும். இந்த முறை யாழ் மாவட்டத்துல தமிழிசை கட்சியே வேட்பாளருக்கு கஷ்டப்பட்டது. ஏனென்றால் பெரும்பான்மையான படிச்ச சமூகம் இந்த கபிலன் என்று உங்களுக்கு தெரியும் இந்த கேம்பஸ் எலெக்ஷன் இப்படியானவர்கள் எல்லாம் அவர்கள் என்ன சொல்லிட்ட என்பிபி வெல்லும் பண்ற அந்த இதெல்லாம் நிக்கிறதுக்கு பல என்ன தெரியும் அங்க கவர்மெண்ட் சேவன் ஒரு நல்ல ரெஸ்பெக்டான ஒவ்வொரு ஊர்லயும் ரெஸ்பெக்டான ஆட்கள் தங்களோட முதல் தெரிவாக என்பிபியை தான் அவர்கள் விரும்பினவர்கள். அது நாங்கள் ஒத்துக்கொள்ளத்தான் போனோம். அங்க இருக்கிற மக்கள் யாழ் மாவட்டத்துல இது நாங்கள் எங்களுக்கு நேரடியா நாங்கள் அறிந்த விஷயம். அது அவர்கள் தங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸை என்பிபியில கேண்டிடேட்டை நீங்க தான் விரும்பினர்.
சொல்லுங்க, இது உங்களோட பார்வை எப்படி இருக்கு? எனக்கு ஒரு ஒரு கண்ட்ரடிக்ஷனை பார்க்க வேண்டியிருக்கு. என்னண்டா அங்க சென்றேன் டக்ளஸின் மக்கள் தான் ஓட் பண்ணின என்றால் யாழ் மாநகர சபையில என்பிபிக்கு தான் ஓட் பண்றதாக படித்த சமூகம் சொல்லுது என்றால் அவைகள் அங்க சென்ற ஆக்களோ டக்ளஸின் ஆக்களோ மாற்றம் நடக்குது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. தமிழ் அரசியல்ல ஒரு அடிப்படை மாற்றம் நடக்குது. அது ஏனென்றா சிங்கள அரசியல்ல சாமானிய மக்களை சேர்ந்த ஒரு அரசு மத்தியில வரைக்குள்ள இங்க இருக்கிற சாமானிய மக்களுக்கு தெரியுது எங்களுக்கு பொருத்தமான ஒருவர் வாராரன். எங்களுக்கு அதை விளங்கி கொள்ள முடியல. நாங்கள் பண்டார் நாயக்காவை என்று ரணில் விக்ரமசிங்கவையும் மஹிந்தாவுக்கும் குடைபிடிச்ச நாங்கள் சாமானிய ஒருவன் பதவிக்கு வரைக்குள்ள எங்களாலே அதை ஜீரணிக்க முடியல. முக்கியமானது என்னென்னா என்பிபி கல்வியாளர்கள் மட்டத்தில ஒரு கணிசமான தாக்கத்தை செலுத்தி இருக்கு. இந்த கல்வியாளர்கள் யோசிக்கணும் இது கீழ்மட்டம் வரையும் போக வேணும் என்று. இந்த தேர்தல் அதைத்தான் எங்களுக்கு உணர்த்தி இருக்கு. அதாவது உதாரணத்துக்கு யாழ் மாநகர சேவை எடுத்துக்கொண்டா இதுவரை காலமும் என்பிபி என்ற சாமான தெரியாதவர்கள் கணிசமான தொகையினர் ஓட் பண்ணி இருக்கிறோம். இது மாநகரத்துக்கு மட்டுமில்லை, எல்லா நாடு முழுவதும் உள்ள தமிழ் பிரதேசத்தில் உள்ள சபைகள் எல்லாத்திலையும் என்பிபி குறைஞ்சபட்சம் ஒரு தராதல் வந்திருக்கிறார். இது எப்படி சாத்தியப்பட்டது? ഇതിന്റെ கருத்து என்னென்றா அதாவது காங்கிரஸ் கட்சியாலேயோ செலவாலேயோ மற்றவியலாலேயோ நாடு அதாவது தமிழ் பிரதேசங்கள்ல வெல்ல முடியல. ஆனால் என்பிபி தமிழ் பிரதேசங்கள்ல எல்லா இடத்திலையும் குறைஞ்சபட்சம் ஒன்று இருக்குன்னு வைப்போம். இது எப்படி சாத்தியமானது? தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு அடிப்படை அரசியல் மாற்றம் நடக்குது. இதை தமிழ் தேசியம் பேசுற ஆக்களுக்கு அதை ஜீரணிக்க முடியல, அதை அக்செப்ட் பண்ண முடியல. சுமந்திரனங்களை விற்கிறார் என்று சொல்லி தாங்கள் என்னத்தை செய்வோம்ன்றது சொல்றதை விட வெறுமனே சுமந்திரனையே திட்டி அரசியல் செய்யற மாதிரி இருக்குது. இன்னொரு கேள்வியும் இருக்குதானே சாம், என்னென்றால் சுமந்திரனை ஒரு அனுராவுண்ட நண்பராகவும் சொல்லித்தான் இந்த பிரச்சாரம் நடந்தது. அப்படி இருந்தும் தமிழ் தேசியம் என்று வாக்களித்திருந்தால் உண்மையிலேயே டிடிஎன்ஏக்கு உங்களுடைய தேசிய மக்கள் சக்திக்கோ அல்லது கஜேந்திரகுமாருடைய தமிழ் காங்கிரஸுக்கோ தான் வாக்கு குவிந்திருக்கும். ஆனால் அப்படியும் நடக்கல. என்ன சுமந்திரனை ஒரு தேசிய விரோதியாக துரோகியாக தானே இல்ல இப்ப சுமந்திரன் நிக்கலையே. இப்ப சுமந்திரன் தமிழிசை கட்சிக்கு ஓட் விழுந்திருக்கு தானே. இப்ப சுமந்திரன் இந்த தேர்தல் அதாவது மேதின கூட்டத்துல கஜேந்திரகுமார் என்ன சொல்றாருன்னா தமிழரசு கட்சியை சுமந்திரன் இல்லாத தமிழரசு கட்சியை உருவாக்கணும், தமிழரசு கட்சி சுமந்திரனை வெளியேற்றணும் தானே. இல்ல அது அவைந்த உள்கட்சி அது அவைந்த உள்கட்சி விவகாரம் சிவஞானம் அது இந்த தமிழரசு கட்சி இந்த உள்கட்சி விவகாரம் அவர்கள் தான் தங்களோட தலைமை பிரச்சனையை தீர்க்கணும். ஆனா இதுல ஒட்டுமொத்தமா இப்ப நான் என்றால் இப்ப மக்கள் ஒரு இவர் ஒரு போராளி இதுகள்ல இருந்து வந்த நேரம் அனுராவ ஒரு போராளி இது வந்தவரால் இவரால ஒரு சில மாற்றங்களை கொண்டுடலாம் என்று எதிர்பார்ப்புல ஓட் பண்ணினதை நான் சிவலிங்க அந்த கருத்துல நான் ஒத்துப்பறேன். ஆனா இவர் இதை ஃபுல்ஃபில் பண்ணாம இதை செய்யாம போயிக்கல. இந்த மக்கள் இந்த இது இந்த விகாரைகள் அமைக்கிறதோ காணி விடுவிப்புகள் ஏனென்றால் மக்கள் மத்தியில அந்த உணர்வுகள் தேசிய உணர்வுகள் இருக்குது. இவர் என்னத்தை மாற்றம் என்று சொன்னாலும் மக்கள் ஒரு மாற்றத்துக்கு இவர் கொண்டருவார், இவர் ஒரு போராளி, இவர் ஒரு ஆயுத போராட்டத்தை அங்கால தென்னிலங்கையில் எடுத்தவர் அப்படியான பார்வையிலும் மக்கள் மத்தியில். அப்ப இவர் இந்த ரணில் மாதிரியோ மஹிந்தா மாதிரியோ ஒரு மேல்தட்டு வர்க்கத்தில இருந்து வேற இல்லை, இவருக்கு எங்கட அடிப்படை பிரச்சனைகள் விளங்கும் அப்படியான பார்வைகளும் இருந்ததை நான் இல்லையென்று மறுக்கேன். ஆனா அந்த எதிர்பார்ப்புகளை நிவர்த்தி செய்ய இதுல நிவர்த்தி செய்ய இப்ப காணி விடுப்புகளை விடுபட்டு இந்த பிடிஏ லோக்களை விடுத்த சிற கைதிகளை விட்டிருந்தால் நான் நினைக்கிறேன் இவர் இதை விட கூட பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். அப்ப மக்கள் எதிர்பார்த்த பார்ப்புகளை இவர் டெலிவர் பண்ண இல்லாமல் இவர் இழுத்து கொண்டு போயிருக்கல. இந்த 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 ஆங்கர் இது எகெயின்ஸ்டா போகும் என்றா நான் எதிர்பார்க்கிறேன். நிச்சயமாக நடக்கும். என்னோட வடகிழக்குல
இவ எக்கனமி பிரச்சனை இதைத்தான் ராணிலும் சொல்ல பார்த்தார். இங்க ஒரு எக்கனமி பிரச்சனை. இங்க எக்கனமி ரீதியா நீங்கள் என்ன செய்தாலும் இங்க ஒரு அரசியல் பிரச்சனை இருக்குன்றதை இந்த தென்னிலங்கை கட்சியை உணர மட்டும் மக்களின் இதுகள் ஒரு டெம்பரரி இதா இருக்குமே லாங் டேர்ம்ல மக்கள் தேசியத்தோட நிற்பினர். நீங்கள் இருந்து வெயிட் பண்ணி பார்க்கணும்னா பாருங்க. இவர் இதை டிலீவ் பண்ணாங்க. ஒரு அரசியல் தீர்வை கொடுக்காமல், இந்த காணிகள் பிடிப்புகளை செய்யாமல், இந்த பயங்கரவாத சட்டத்தை எடுக்காமல், தொடர்ந்து இந்த ராணுவம் இதுகளால அழுத்தங்களை வடகிழக்குல கொடுத்து கொண்டிருந்தால் அவர் என்ன எக்கனமிக் டெவலப்மெண்ட் செய்தாலும் அது ஒரு காலப்போக்கில இவரால தூக்கி எறியும். நீங்களும் உங்களுடைய கடைசியாக ஒரு சில கருத்துக்களை சொல்லிக்கொண்டு நாங்கள் இந்த நீண்ட ஒரு நாளில் முடிவு கொண்டு வரலாம் நினைக்கிறேன். இதுல என்னன்னா இந்த உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகள் எங்களுக்கு எதை உணர்த்தி இருக்கின்றால் தமிழ் மக்கள் மத்தியில தொடர்ந்தும் ஐக்கியம் இல்லாத நிலைமை இருக்கின்றது தெளிவாக உணர்த்தி இருக்குது. எதிர்காலத்தில இது மிகவும் பலவீனமான ஒரு நிலைமையை ஏற்படுத்தும். அடுத்தது தமிழ் மக்கள் மத்தியில தனித்து போட்டியிட்டதால என்ன நடந்திருக்கும் என்றால் ஒரு அரசியல் குளறுபடி ஒன்று குழப்பம் ஒன்று தொடர்ந்து இருக்குது. இந்த தமிழ் அரசியல்ல ஒரு பொதுவான இணக்கத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லை. ஏனென்றால் இவைகள் உதிரிகளா இருக்கணும். உதாரணத்துக்கு தமிழ் காங்கிரஸோ மற்ற கட்சிகளோ எல்லாத்துக்கும் நாடு, அதாவது தமிழ் பிரதேசங்கள்ல கிளியலும் இல்லை, ஆதரவு இல்லை, வெறுமனையும் ஒரு சின்ன பொக்கெட்டா தான் ஆதரவு இருக்குது. தமிழக கட்சிக்கு தான் தமிழ் பிரதேசங்கள் எல்லாத்திலையும் ஆதரவு இருக்குது. ஆனால் தமிழக கட்சியை உடைக்க வேணும் என்ற எண்ணத்தை தவிர இந்த கட்சிகளுக்கு எதுவும் இல்லை. இந்த தேர்தல் பிரச்சாரம் அதைத்தான் எங்களுக்கு உணர்த்தி இருக்கு. ஆனபடியா முதல்ல தமிழக கட்சி என்ன நிலைப்பாட்டு எடுத்ததோ அது ஒரு மக்கள் அதுக்கு வாக்களிச்சிருக்கணும். அது ஒரு தீர்ப்பு. அந்த அடிப்படையில அது தமிழக கட்சி, அந்த தமிழக கட்சிக்கு பெரும்பாலான மக்கள் வாக்களிச்சிருக்கணும். அந்த அடிப்படையில அந்த ஜனநாயக தீர்ப்பை ஆதரிச்சு எல்லாரும் தமிழக கட்சியோட ஒரு ஐக்கியத்துக்கு பொதுவான அடிப்படையில, ஏனென்றால் இன்றைக்கு அரசியல் தீர்வு வச்சுத்தான் நீங்கள் தேர்தலில் போட்டியிட்ட நீங்கள். இந்த தீர்வுல இந்த அரசியல் போட்டியில சுமந்திரன் அரசியல் கருத்து தொடர்பாகத்தான் கணிசமான அளவு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. இருந்தும் தமிழ் மக்கள் தமிழக கட்சிக்கு தான் வாக்களிச்சிருக்கிறோம். ஆனபடியா தமிழக கட்சியின் நிலைப்பாடு பற்றிய ஒரு விவாதம் அவசியமான இந்த கருத்தோடு நாங்கள் முடிச்சு கொள்வோம். எவ்வளவு விரைவாக முடிக்கலும் முடியுங்க. இல்ல தமிழக கட்சி இந்த அரசியல் தீர்வுக்கு தான் ஓட் பண்ண என்றால் ஒரு ரெஃபரண்டத்துல அவர் தமிழக கட்சி அந்த தீர்வை வைக்கட்டும். அப்ப மக்கள் இந்த இது தெரியும். இது நான் அந்த கருத்தை நான் உடன்படையில. ஏனென்றால் இது தமிழக கட்சி இந்த டிஎன்ஏ என்று விழுங்கின இபிஆர்ல இன்றைக்கு வீக்காக்கினதுல தமிழக கட்சி இன்றைக்கு ரவிகரன், இன்றைக்கு எம்பியா இருக்கிற ரவிகரன் எல்லாம் இபிஆர் இந்த பட்டியலில் அவர்கள் அந்த டிஎன்ஏ என்று பதியாமல் தமிழக கட்சி சின்னத்துல இருந்தபடியால் நியாயமான கட்சிகளை தமிழக கட்சி விளங்கிட்டு இந்த 14 வருஷத்துல வீட்டுக்காக தான் நாங்கள் எல்லாம் உழைச்சோம். கரசனத்துக்கு வீட்டு டிஎன்ஏண்டா வீடுன்றதெல்லாம் இப்பவும் இருக்குது. அந்த மாற்றங்கள் இருக்கு. அப்ப அந்த கருத்தோட அரசியல் தீர்வண்டு இவர் சுமந்திரன் வைக்கிற தீர்வை ஒரு ரெஃபரண்டத்துக்கு நீங்க விட்டீங்க என்றால் அப்ப மக்கள் இதுக்கு ஆதரிச்சால் நானும் ஒத்துக்கொள்றேன். சிவலிங்கத்தின் கருத்துல அது ஓகே, அதுக்குத்தான் மக்கள் வாட் படிக்கிறார். அதையும் அந்த அரசியல் தீர்வையும் தமிழக கட்சியின் வெற்றியையும் நான் பிரிச்சு தான் பார்க்கிறேன். தமிழக கட்சி தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அதை சொல்லித்தானே வாக்கெடுத்தது. இல்ல அந்த அது நீங்கள் என்ன ஏதாவது தமிழக கட்சி தன் நிலைப்பாட்டை தெளிவா முன்பு தேர்தல் விஞ்ஞாபனத்துல சுமந்திரன் தான் வெற்றிருக்கணும். அது சுமந்திரன் தான் சுமந்திரனை விட கூட ஓட்டு எடுத்து வென்றிருக்கணும். சுமந்திரன் அங்க தோற்கடிக்கப்பட்ட கட்சிக்கு கிடைச்ச வாக்குகளை சொல்ல போறீங்களோ, சுமந்திரனுக்கு கிடைச்ச வாக்குகளை சொல்ல போறீங்களோ. இப்ப ட்ரிங்கோ எடுத்தீங்கன்னா ட்ரிங்கோல நாங்களும் அவர்களும் இணங்கி இருந்தபடியா தான் ட்ரிங்கோ வந்தது. மற்ற பட்டிகளோல என்ன மாதிரி சாணக்கியன் பண்றாருன்றது அது அந்த மிச்ச கூட்டி இருக்கிற எல்லாரும் ஓட் பண்ணி அப்படியா தான் அந்த வெற்றி அந்த பட்டிகளோல சாத்தியமான. இது ஒரு நீண்ட விவாதமாக தொடரும். நாங்கள் இது பற்றி தொடர்ந்தும் உரையாடுவோம். மிகவும் ஆர்வமான ஒரு விவாதமாகவும் இது இருக்குது. நாளை முழுமையான தேர்தல் முடிவுகள் வந்துவிடும். நினைக்கிறேன் தொடர்ந்து விவாதிக்க வேண்டிய ஒரு அம்சமாகத்தான் தொடர்ந்தும் இருக்குது. இந்த நேரத்திலையும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எம்மோடு வந்து கலந்து கொண்டமைக்கு, கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சிவலிங்கம். மிக்க நன்றி சாம்.
நன்றி சார். நன்றி சிவலிங்கம் ஐயா, நன்றி ஜெயவாரன்.